ஓகே. வணக்கம். நான் வித்யாலட்சுமி, தலி ஃபவுண்டேஷனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 months கழிச்சு இன்னொரு டாக் சீரீஸ்க்காக மீட் பண்றோம். ஸ்பெஷலா இன்னைக்கு ஏன் அப்படின்னா வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே வந்து June 5th அன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. இதோட தீம் இஸ் டைம் டு நேச்சர் அப்படின்னு சொல்லி இந்த வருஷ தீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கலி நம்ம ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் திஸ் எர்த் ஷுட் பி ரெடியூஸ்ட் அப்படிங்கிறது தான் அவங்களோட கான்செப்டா இருக்கு. நம்மளோட பிளானிங்ஸ் இல்லை வந்து நம்ம கட்டுற பில்டிங்ஸ் இல்லை எந்த மாதிரி விஷயங்களுமே வந்து நம்ம இயற்கையை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீமா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான கருப்பொருளா வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆர்கிடெக்டை வந்து மீட் பண்ண போறோம். அவங்க வந்து கிருத்திகா வெங்கடேஷன். அவங்க வந்து இன்னைக்கோட சாய்ஸ்க்கு எப்படி ஆப்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க மட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்றாங்க. நிறைய ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ஸ் நம்ம ஊர்ல ஏற்கனவே வந்து நம்மளோட தாத்தா பாட்டி வீட்ல எல்லாம் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போமோ அங்க என்னெல்லாம் நம்ம செரிஷ் பண்ணியிருப்போமோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய ஐடியாஸோட நிறைய கான்செப்ட்ஸோட வந்து அவங்களோட டிசைன் அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்னைக்கு அவங்களோட இந்த பயணம் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து இந்த டிராவல் வந்து அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு, அவங்களோட ஐடியாலஜி, அவங்க லேர்னிங்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு கண்டிப்பா நம்ம எது ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணோம்னாலும் அதுல நமக்கு நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட சவால்கள், அவங்க கத்துக்கிட்ட விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. வணக்கம் கிருத்திகா. வணக்கம் மேம். ஓகே. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு காலகட்டத்துல வந்து நிறைய ஆர்கிடெக்சர் படிக்கிற பிள்ளைங்களோட இல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து கண்டிப்பா கண்டெம்பரரியா இருக்கு. நீங்க வந்து எப்படி இந்த ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க அண்ட் வாட் இஸ் யுவர் ப்ராசஸ் த்ரூ அவுட்? படிக்கிறச்ச எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ப்ராபப்ளி இது ரூரல்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு கிராமத்தை போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். நானும் சிட்டியில வளர்ந்த என்னதான். ஸோ அதனால எனக்கு பெரிய கிராமங்களுடைய ப்ராசஸ் அங்க இருக்கிற பிளானிங் பத்தி தெரிஞ்சது கிடையாது. ஸோ தெற்கு வாடி அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு ரூரல் ஸ்டடி பண்ணோம். ஸோ ராமேஸ்வரம் பக்கத்துல அது வந்து பாம்பன் பிரிட்ஜ்ல இருந்து ஒரு 3 to 4 kilometers. ஸோ அதுதான் மேஜர் ஐடியாலஜி கொடுத்துச்சு எப்படி ஒரு கிராமம் இருக்கும். ஸோ அதோடைய ஆர்கிடெக்சர் பிளானிங் ப்ராசஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு அப்படியே பேரலா அர்பன் ஸ்டடியும் எங்களுக்கு ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி தான் அமைஞ்சது. நாங்கள் காசிமேடு பண்ணோம். ஸோ ஸ்டடிங். ஸோ காசிமேடு அகைன் கேவ் இட் டிஃப்ரெண்ட் டச். எப்படி ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி கொஞ்சம் ஒரு சிட்டியில இருந்தா ஒரு அர்பனைஸ்ட் சினாரியோல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அகைன் அதோடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மாறாம அவங்க இருந்தாங்க. அந்த பார்ட்டி சிஸ்டம் ஆக்சுவலி ஜேவியர்ஸை சொல்லும் பொழுது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தட் சம்திங் டு கண்டினியூ வித் ஹிம். எப்படி பாடு சிஸ்டம்லாம் இன்னும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில இன் அன் அர்பன் கான்டெக்ஸ்ட். ஸோ இட்ஸ் அன் அர்பன் வில்லேஜ் ஆக்சுவலி காசிமேடு. ஸோ தீஸ் திங்ஸ் கேப்சர் அ லாட். அண்ட் கண்டிப்பா என்னோட இன்டர்ன்ஷிப் இன் பீப்புள்ஸ் ஆர்கிடெக்சர் காமன் வீல். ஸோ அந்த ஆர்கிடெக்ட் சுதீர். ஸோ ஹி வாஸ் மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் மீ. அவர் வந்து ஒரு ஒரு கட்டிடத்தை எப்படி பார்க்கணும், ஒரு சமுதாயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தட் அண்ட் மெனி ரீடிங்ஸ் ஆஃப் லாரி பேக்கர் அண்ட் விசிட்டிங் பிளேசஸ் எல்பிசி. ஸோ அதுவும் அந்த பயணங்கள்ல ஆரம்பிச்சது. ஸோ தட்ஸ் ஹவ் வி அண்டர்ஸ்டுட். அண்ட் இதுக்கு தான் போகணும்னு ஆரம்பிச்சது வந்து வென் வி ஆக்சுவலி சா தி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஆஃப் சிமெண்டா இருக்கட்டும், த ரிவர் சாண்ட் மைனிங் பண்ற இடங்களா இருக்கட்டும். ஸோ வென் வி விசிட்டட் பிளேசஸ் லைக் தட் டியூரிங் தி ரூரல் ஸ்டடி தட் கேவ் அ லாட் ஆஃப் இம்பாக்ட். ஸோ இங்க இருந்து தான் நமக்கு வருது, இதுதான் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கேயோ ஒரு தண்ணி பிரச்சனை, வாட்டர் ஸ்கேர்சிட்டினா இட் ஹாஸ் ரிலேட் ரிலேஷன்ஷிப் டு தி பில்டிங் இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப தெரிஞ்சது. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆக்சுவலி காட் இன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து இதை அவங்க ப்ராக்டிஸா எடுத்துக்கணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம இன்டர்வியூஸ்லேயே வந்து இன்னைக்கு பெரிய ஆர்கிடெக்ட்ஸா இருக்கிற நிறைய பேர் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். நீங்க முரளி சாரோட வீடியோவா இருந்தாலும் சரி, மோகன் சாரோட வீடியோவா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ அதை எப்படி பர்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து இட் வாஸ் இன் திருத்தணி. ஸோ அது கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அதிகம். ஆஸ் யூ செட் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் தி ட்ரஸ்ட் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் டு ஒர்க் தேர்.
ஸோ கண்டிப்பா வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமா கிடையாது. ஜஸ்ட் இன்டர்ன்ஷிப் பார்ட் அண்ட் அப்ப இன்டர்ன்ஷிப் பண்றச்ச சைட்ல நின்னது மட்டும்தான். அது தவிர்த்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ வி ஹேட் டு லேர்ன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் தி ஆர்டிசன்ஸ். அது இப்போ வரைக்குமே டு பி த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அது எல்லாமே கத்துக்கிற விஷயங்கள் வந்து புத்தகத்துல இல்ல. நாங்க பண்ற கட்டுமானத்துல இட் இஸ் பியூர்லி ஃப்ரம் தி ஆர்டிசன்ஸ், இட் இஸ் பியூர்லி ஃப்ரம் தி வில்லேஜஸ். இட் மைட் பி ஃப்ரம் தி ஓல்ட் பில்டிங்ஸ் தட் கேன் டெல் அஸ் இது இங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் அண்ட் இட் ஹேப்பன் இன் திருத்தணி. ஸோ வில் பி பிபிடியில் அது பண்ணியிருக்கோம். ஸோ வில் பி டாக்கிங் இன் டீடைல் அபவுட் ஹவ் இட் ஹேப்பன், சைட் எப்படி இருந்துச்சு, பக்கத்துல இந்த பில்டிங்ஸ் என்ன சொல்லுச்சு, என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அண்ட் வாட் இட் வி டு. Super. Can we open your PPT so that you can? Yeah. Yeah. Okay. Okay, open ஆயிடுச்சா? I'm not. Okay. So I can start now. Yes, you can. Yeah. So வெர்னாகுலர் ஆர்கிடெக்சர், ரீஜனல் ஆர்கிடெக்சர்னா கண்டிப்பா அது பில்டிங் மட்டும் இல்ல, அந்த சூழ்நிலைக்கு, அந்த சமுதாயத்துக்கு, அந்த 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 கம்யூனிட்டி சார்ந்த மக்கள் பண்ற தொழிலுக்கு எல்லாத்துக்குமே அந்த தொடர்பு இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நாட் அ பில்டிங். அதுதான் அந்த வெர்னாகுலர் ஆர்கிடெக்சர் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ரீஜனல் ஆர்கிடெக்சர்னா அதுதான் இம்பார்ட்டண்டா சொல்லப்படும். ஸோ can you move to the next slide? ஸோ ரீஜனல் ஆர்கிடெக்சர் முன்னாடி பாக்குறதுக்கு முன்னாடி we will go into இன்னைக்கு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது எங்க வந்துட்டு இருக்குன்னு. the 4 images that you can see. முதல் இமேஜ் பாத்தீங்கன்னா it is blue metal. ஸோ கிரனைட் உடைச்சு சின்ன சின்ன கல் ஜெல்லின்னு சொல்லுவோம் அது. ஸோ அகேன் இட் இஸ் அ மேஜர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் தட் வி யூஸ். ஸோ கான்கிரீட்டா இருக்கட்டும், ஏதோ ஒரு அடித்தளம் போடணுமா கூட அது நிறைய எடுக்கிறோம். the next image that you can see லெஃப்ட் சைட் கீழே பாக்குறது வந்து இஸ் கிரனைட். ஸோ கிரனைட் ஸ்லாப்ஸ் இருக்கட்டும், மார்பிள் இருக்கட்டும், ஸோ இது மாதிரி தான் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் தி மைனிங் சைட்ஸ். அங்கே போனா தெரியும் அது எவ்வளோ ஹசார்டஸா இருக்கும், எவ்வளோ ஏர் பொல்யூட்டிங்கா இருக்கும், ஸோ ஹவு ஹாட் இட் இஸ். அண்ட் தி தேர்ட் இமேஜ் தட் யூ கேன் சி வேர் பிரிக் கில்ன்ஸ். இப்போ பிரிக் கில்ன்ஸ் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ தி பிரிக்ஸ் ஆர் நாட் ஆஃப் தட் குவாலிட்டி. தி ஆர் ஜஸ்ட் மேட் டு பி ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்ட்டிஷனுக்காக மட்டுமே தான் பண்றாங்க. இதுல பெரிய ஸ்ட்ரென்த்காகவும் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தோட பண்றது கிடையாது. அண்ட் முன்னாடி யூஸ் பண்ணது வுட் பயன்படுத்தி அதை எரிச்சாங்க. இப்போ அப்படி கிடையாது. லாட் ஆஃப் பெட்ரோலியம் காம்பனன்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இந்த பிரிக் ஹில்ஸ்ல. இந்த 4 இமேஜுமே வந்து என்ன சொல்றதுன்னா டுடே சினாரியோ. அண்ட் இது ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடங்கள் இப்படி இருந்தது கிடையாது. எனி மவுண்டன் யூ டேக், இட் இஸ் பீன் கவர்ட் வித் கிரீன் கவர். ஸோ அந்த கிரீன் கவர்லாம் எடுத்துட்டு தான் நம்ம இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். பீட் எனி ஏரியா, ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கட்டும், இல்லை ஃபாரஸ்ட்ரி, இந்த பிரிக் ஹில்ஸ் வச்சிருக்கிற இப்போ ஏரியாஸா இருக்கட்டும், ஆல் தி அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் ஆர் கெட்டிங் கன்வெர்டட் டு பிரிக் ஹில்ஸ். So the construction, these images can tell you how devastating the construction practice in today's world is. So we can go to the next slide, sir. Yes. Yeah, mining hazards. So இதான் நான் சொல்ல வந்தேன். முதல்ல இருக்கிற இமேஜ் வந்து the green cover that you can see, அதுக்கப்புறம் அது இருக்காது. So there are policies, paper workல நிறைய இருக்கு. So how இந்த நம்ம மைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இந்த லேண்ட் நம்ம வந்து புதுப்பிக்கணும், or how it has to be rehabilitated சொல்லிட்டு. ஆனா அப்படி பண்றதே கிடையாது, because we've lost all the resource of the land. So once நம்ம எல்லா ரிசோர்ஸையும் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த லேண்ட் பழைய மாதிரி மாறும்னா கண்டிப்பா இல்லை. So those are the examples of how ஒரு மைனிங் நடக்கிறச்ச எப்படி இருக்கணும். ஏன்னா இப்போ எனி எக்ஸாம்பிள் யூ டேக், ஒரு லைம் ஸ்டோன் எடுத்துக்கலாம், நம்ம சிமெண்ட்டுடைய மேஜர் ரா மெட்டீரியல். ஸோ லைம் ஸ்டோன் வந்து ஒரு இட் டென்ஸ் டு ஆக்ட் ஆஸ் அ காட்டன், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அது ஊற்று மூலயமா அது கொடுக்கும், ஆக்விஃபர் மூலயமா. தட்ஸ் ஹவ் ரிவர்ஸ் எல்லாம். இப்போ இமேஜின் தேர் இஸ் நோ லைம் ஸ்டோன், தேர் இஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மைனிங். ஸோ அங்கே இருக்கிற என்டையர் ஈகோ சிஸ்டம், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் எஃபெக்டட். ஸோ நம்ம பார்க்குற most of the cement factories for India is in Tamil Nadu, நம்ம major source of limestone. So we can see how இங்க இருந்து you can see cement going to Delhi and just getting exported. So this is something we cannot do. And அதுக்கு alternatives இல்ல அப்படின்றது இல்ல, we have many alternatives. Yeah, the next slide போலாம்.
அதுக்குன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் சிமெண்ட். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எங்க கிட்டயும் கேட்டிருக்காங்க, சிமெண்ட் தானே ரொம்ப ஸ்ட்ராங், நீங்க சுண்ணாம்பு எப்படி ஸ்ட்ராங்? சுண்ணாம்பு வந்து இங்கிலீஷ்ல லைம்னு சொல்லுவாங்க. ஸோ சுண்ணாம்பு வந்து ஸ்ட்ராங் இல்லையே அப்படின்னு. ஆக்சுவலி லைம் ஸ்டோன் இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் லைம் ஆஸ் வெல் அஸ் சிமெண்ட். ஸோ லைம் ஸ்டோன்ன்ற ஒரு கல்ல இருந்து தான் நமக்கு சிமெண்ட்டும் கிடைக்குது, சுண்ணாம்பும் கிடைக்குது. சுண்ணாம்பு எப்படி வருது அப்படின்னா, நம்ம வெறும் லைம் ஸ்டோன் எடுத்து சூடு பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஆனா சிமெண்ட் அப்படி கிடையாது. நீங்க இந்த இமேஜ்ல பாக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் லைம் ஸ்டோனை நம்ம வந்து மைன் பண்ணுவோம். இட் பி சின்ன சின்ன கற்கள் அது உடைக்கப்படும். அது உடைச்சதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி தேவைப்படும். ஒரு சிமெண்ட், ஒரு சிங்கிள் பேக் ஆஃப் சிமெண்ட், ஈவன் இட் இஸ் அ ட்ரை ப்ராசஸ். வெட் ப்ராசஸ் பத்தி நம்ம பேசலாம், ஏன்னா வெட் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாப்ட். ஒரு ட்ரை ப்ராசஸ் சிமெண்ட்குள்ள பண்ணா கூட we will be spending lots of water and இது மேனுஃபேக்சர் பண்றதுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட் and huge amount of electricity is going into it. And the electricity again thermal power plants, coal mining, no, it is a cycle. So ivlo resources exploit panni we just get this bag of cement. Again the cement odia lifespan pathona it's not more than 70 years, because in the cement odia kandupidipai edukana to accelerate the construction process da only after the industrial revolution. So cement இருக்கட்டும், ஸ்டீல் இருக்கட்டும், all the manufacturing materials are only after that. அது முன்னாடி வரைக்கும் நம்ம பயன்படுத்தின எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து localized, were not that exploited. So அது நம்ம பார்க்கலாம். So this is an example of how cement manufacture பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. We can go to the next slide. Yeah. Images வந்துருச்சா? Yeah, okay. So இது இந்த கிரேடல் டு கிரேடல் ப்ராசஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சிமெண்ட் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது அப்படின்னு சொல்லி. இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் லைம் ஸ்டோன். அது முடிகிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ். நம்ம எப்படி பிளாஸ்டிக் பேன் என்கரேஜ் பண்றோம் சென்னையில, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வேண்டாம், அது டீக்ரேடபிள் கிடையாது அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி கான்கிரீட் ஆர் சிமெண்ட் இஸ் நாட் டீக்ரேடபிள். ரீசைக்கிளபிள் கான்கிரீட்லாம் நம்ம பேசுறது வந்து இஸ் ஓன்லி லெஸ் தென் 10%. ஸோ மீதிக்கு 90% எய்தர் தே சேஞ்ச் தேர் ஃபார்ம், இல்லைனா they are in the combination with reinforcement. ஸ்டீல இருக்கட்டும், வேற ஏதாவது மெட்டலோட காம்பினேஷன்ல இருக்கிறச்ச அதை பிரிக்கவும் முடியாது, அதை ரீசைக்கிளும் பண்ண முடியாது. திஸ் இஸ் த மேஜர் ரீசன் வை இது வேண்டாம். ஏன்னா இப்போ கட்டுற பில்டிங்ஸ்க்கு லைஃப் ஸ்பேனும் 70 வருஷம் தான். அதே மாதிரி அது சீக்கிரம் டீக்ரேடும் ஆக போறது கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி அ பர்டன் டு தி பிளானட் அப்படின்றச்சு. வை நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் வாஸ் அ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தட் இட் இஸ் கமிங் டு அஸ். ஆல்டர்னேட்டிவ் தேடி போகிறதுக்கு ஒரு வழியா இருந்துச்சு. Go to the next slide. Yes. Yeah, okay. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்போ சுண்ணாம்பு கல்ல இருந்தா சுண்ணாம்பும் வருது, சுண்ணாம்பு கல்லுனா சிமெண்ட்டும் வருது. அப்பயே சுண்ணாம்பு மட்டும் பயன்படுத்தலாம். வை இஸ் இட் சேஃப் ஆர் வை இஸ் இட் தட் வி கேன் சூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா, முதல்ல சுண்ணாம்பு வந்து 2 விதமா இருக்கு. ஒன்று சுண்ணாம்பு கல், ஒன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு, சீ ஷெல் லைம். ஸோ இந்த சுண்ணாம்பு கல் பார்த்தோம் அப்படின்னா தட் வி கெட் ஃப்ரம் மவுண்டன் ஏரியாஸ். ஸோ இப்போ கரூர், அரியலூர் அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள் மாவட்டங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம். கிளிஞ்சல் சுண்ணாம்பு வந்து கடலோர மாவட்டங்கள்ல நாகப்பட்டினம், கடலூர், சென்னை வரைக்கும் நமக்கு வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு கிடைக்கும். இப்போ இந்த 2 சுண்ணாம்பையும் இந்த ரா மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணுவோம்னா they'll be burnt in a kiln. ஸோ நீங்க அந்த 3rd இமேஜ்ல ஒரு எர்த்ல பண்ணின ஒரு கில்ன் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து போட்டு நல்லா வேக வைப்பாங்க. ஸோ the form that we get is calcium carbonate, so CaCO3. Nothing complicated, சும்மா to understand how this lime works. ஸோ நீங்க இந்த CaCO3 பார்த்தீங்கன்னா it will be burnt to high temperature, after which இது வந்து கால்சியம் ஆக்சைடா மாறும். ஸோ இந்த கால்சியம் ஆக்சைடை நம்ம என்ன பண்ணுவோம், சைட்டுக்கு எடுத்துட்டு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். அது அங்கோட முடிஞ்சிருச்சு. that ends with the process of lime. இது எடுத்துட்டு வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிப்போம் மேல. நம்ம எப்படி இந்த கோலம் போடக்கலாம் தண்ணி தெளிப்போம் இல்லையா, that's how it is done. சின்ன ஒரு மகில் எடுத்து தண்ணி தெளிப்போம். தண்ணி தெளிக்கிறச்ச இங்க உள்ள எடுத்துக்கிட்ட அந்த ஹீட் எல்லாமே வந்து வெளியில வரும். ஸோ we have so much of fumes coming up and இது கால்சியம் ஹைட்ராக்சைடா மாறும். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைட்ல நல்ல தண்ணி ஊற்றி, இது கொஞ்சம் தாளிக்க ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து தாளிக்கிறது, இங்கிலீஷ்ல வந்து ஸ்லேக்கிங்னு சொல்லுவாங்க. ஸ்லேக்கிங் ஆஃப் லைம் அப்படின்னு. ஸோ இந்த லைம் வந்து ஸ்லேக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஊற போட்டுருவோம். we soak it in water. So that is the calcium hydroxide and so the water நல்லா மிக்ஸ் ஆகி ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் we apply it in walls. அது மார்ட்டருக்கா இருக்கட்டும், பூச்சி வேலைக்கா இருக்கட்டும், இல்ல கலவைக்கா இருக்கட்டும், நம்ம செங்கல் நடுவுல வைக்கிறோம் இல்லையா, அது பேர் கலவை. ஸோ அது மார்ட்டர்னு சொல்லுவாங்க. அது நடுவுல இருக்கட்டும், ஆர் ஃபார் பிளாஸ்டர், இது எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தலாம். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு இது சுவர்ல போய் செட் ஆனது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா காத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும்.
ஸோ ஃப்ரம் தி ரூம்ஸ், ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட், தட்ஸ் ஹவ் இட் செட்ஸ். இதுக்கு வந்து பல வருடங்கள் ஆகும். ஸோ ஒரு சிமெண்ட் பார்த்தோம்னா 28 நாள்ல செட் ஆயிடும். ஸோ 28 days, 21 to 28 days is the curing period for cement. Whereas for lime, it's ages. ஸோ சில இடங்கள்ல 7 வருஷம் சொல்லுவாங்க, சில 14 வருஷம் சொல்லுவாங்க. ஸோ இட் டேக்ஸ் அ லாங்கர் டைம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு, காத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்து it becomes to calcium carbonate, which is the initial state of limestone. நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி அது மாற ஆரம்பிச்சிடும். So that is why the older the building it is very hard to break it. So கல்லு மாதிரி மாறிச்சு சுவர் அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் வந்து அதுதான். ஏன்னா இந்த சுண்ணாம்பு வந்து கல்லாவே மாறிடுச்சு. ஸோ அண்ட் இப்போ ஒரு ஒரு எல்லா பில்டிங்ஸ்க்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ கான்கிரீட்க்கு எப்படி, நம்ம சிமெண்ட்டுக்கு எப்படி ஒரு 70 to 80 இயர்ஸ்ன்னு சொல்றோமோ, லைம் பில்டிங்க்கு நம்ம பார்த்துருக்கோம் 200 to 50 இயர்ஸ் வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது லைஃப் ஸ்பேனுக்கு அப்புறம் அது மண்ணோட மண்ணா ரிட்டர்ன் ஆகிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ இட் டஸ் நாட் லீவ் எனி வேஸ்ட் டு தி என்வாயர்மெண்ட். ஒன் திங். செகண்ட் திங் இஸ், ஒரு 10 பேக் செலவாகிற சிமெண்ட் செலவாகிற இடத்துல we use only 2 to 3 bags of lime. ஏன்னா அதோடைய பிளாஸ்டிசிட்டி அதிகம். So that is why this can be a very good alternative for cement, and lifespan of the building will increase ஆகுது and does not leave any waste. Yeah. Next slide. Next slide, yes. So now we'll be getting into நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் அது மாறும் அப்படின்னு சொன்ன மாதிரி we'll be looking into few images, எப்படி அது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி. the vernacular architecture உடைய ஸ்பெஷாலிட்டி நம்ம பேசினது இதுதான். இந்த 2 இமேஜ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நேச்சுரல் கிராஸ்ன்னு சொல்ற மஞ்சள் புல். இது லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மலை பகுதியிலும் கிடைக்கும், அதே மாதிரி ஏரியிலும் இது வளரும். இந்த முதல் இமேஜ்ல பாத்தீங்கன்னா ரூஃப் வந்து ரொம்ப லோவா இருக்கு, ரொம்ப லோவா இல்ல. அண்ட் லைக் ஒரு நார்மல் மஞ்சள் புல் எப்படி போடுவாங்களோ, நம்ம இங்க பாத்திருக்கோம், சிட்டிஸ்ல பாத்திருக்கோம், அது மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ரெண்டாவது இமேஜ் பாத்தீங்கன்னா அது வந்து ஈரோட்ல எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ். ஸோ இட் இஸ் அ விண்ட்வர்ட் டைரக்ஷன். இங்க கொஞ்சம் காத்து அதிகமா இருக்கிறதுனால எப்படி வந்து பனைமரத்துல இருந்து எடுத்து தட்டி வந்து அது மேல அடிச்சிருக்காங்க அப்படின்னு, அது மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு ஃபார் பெட்டர் லைஃப் ஸ்பேன். ஸோ திஸ் இஸ் ஹவு டெக்னிக்ஸ், திஸ் இஸ் ஹவு யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல், அதோடைய புரிதலும் ஒவ்வொரு இடங்களுக்கும் மாறும். ஸோ திஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். Can go for the next slide. Yeah. So this is a very interesting example. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் வியூ, திருவாரூர்ல எடுக்கப்பட்டுச்சு. நீங்க கண்டினியூஸா ஹவுசஸ் பார்க்கலாம், நாட்டோடு போடப்பட்டிருக்கு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து முதல் விஷயம், இந்த எந்த வீடுகளுக்கும் காம்பவுண்ட் வாலே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து பெரிய காம்பவுண்ட் வால்ஸ் கட்டுறோம். ஸோ அதை ஃபேஸ் பண்ற மாதிரி விண்டோஸ் வைக்கிறோம். அந்த விண்டோ வழியா காத்து வருமானா ரொம்பவே கம்மி. பிகாஸ் நமக்கு தமிழ்நாட்டில் தரக்காத்து அதிகம். ஸோ வில் நாட் பி ஏபிள் டு கெட் ப்ராப்பர் வென்டிலேஷன். அதுவும் அந்த காம்பவுண்ட் வால் கான்கிரீட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹீட் தான் வரும். ஸோ திஸ் அன் எக்ஸாம்பிள் எப்படி வந்து விண்டோஸ் வேர் ஓப்பன் டு ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஆல் தி ஓப்பனிங்ஸ் வந்து எப்படி ரோடுக்கு ஓப்பனா இருந்துச்சு, ஸ்ட்ரீட்ஸ்க்கு ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னு. ரெண்டாவது இந்த இமேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க விண்டோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல்ல இருக்கு. இப்போ நம்ம வெஸ்டர்னைசேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஆர்கிடெக்சர் சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்மள வந்து சில் லெவல்னு சொல்லி 3 அடி 4 அடி தூக்கி வைக்க சொல்லுவாங்க ஜன்னல்களை. அவங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு, யூசேஜ் ஆஃப் ஃபர்னிச்சர் அண்ட் திங்ஸ் லைக் தட். நம்ம கீழே உட்காந்து கீழே நம்மளுடைய ஸ்பேசஸை தான் யூஸ் பண்ணி பழக்கம். நம்மளுடைய ஜன்னல்களா இருக்கட்டும், கதவுகளா இருக்கட்டும், ரொம்ப கீழே இருந்துச்சு. ஜன்னல்கள் வந்து ரொம்பவே கீழே அமைஞ்சிருந்துச்சு. ஸோ நம்ம அது பயன்பாடுக்கு ஈஸியா இருந்துச்சு. நம்ம கீழே உட்காந்துருச்சு ஜன்னல் தூக்கி வச்சோம்னா நமக்கு அந்த காத்து வராது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கிடெக்சர் எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொல்லி. திண்ணை ஸ்பேசஸ் டு ஆட். ஸோ வெளியில என்ன சொல்றது, கெஸ்ட் அண்ட் வெளியில பேசுறதுக்கு ஒரு சோஷியல் ஸ்பேஸாகவும் இந்த திண்ணைகள் அமைஞ்சிருந்திருக்கு. ஸோ எல்லா வீடுகளிலும் திண்ணைகள் இருந்திருக்கு. ஸோ ரூஃப் அபவ் ஹெட் தட் வில் ஹெல்ப் இன் யூனோ கைண்ட் ஆஃப் கனெக்டிவிட்டி, அந்த ஸ்ட்ரீட் கூட ஒரு கனெக்டிவிட்டி இருந்த மாதிரி. ஸோ இது நம்ம பார்த்திருப்போம், ஜேன் ஜேக்கப் அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். யுவர் விண்டோஸ் ஆர் ஐஸ் டு தி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரீட் ரொம்ப சேஃபா இருக்கணும்னா அதுக்கு விண்டோஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்ல சோஷியல் ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது நம்ம எப்போதும் பண்ணிட்டோம். ஸோ இந்த திண்ணை ஸ்பேஸ் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க ஸ்ட்ரீட்ல விளையாடுறதா இருக்கட்டும், ஸ்ட்ரீட்ஸ் வெரி சேஃப் டு பி யூஸ்ட் அட் ஆல் டைம்ஸ். ராத்திரியில படுக்க கூட செய்வாங்க, வெளியில வந்து படுக்கிற பழக்கங்கள் கூட இருந்திருக்கு. These are examples of how beautiful the vernacular architecture of our of our areas are. Yeah. Next slide. So now getting into our first project.
ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அண்ட் இதோடைய லேண்ட்ஸ்கேப் எப்படி அமைஞ்சது, ஸோ வாட் இஸ் த லேர்னிங் தட் வி காட் ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து திருத்தணியில இருந்த ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ராஜெக்ட். ஒரு அத்திமஞ்சேரின்னு ஒரு கிராமத்துல மலை அடிவாரத்துல அமைஞ்சது. ஸோ மலை அடிவாரம்னா யூ கேன் சி த லேண்ட்ஸ்கேப் இஸ் நாட் தட் டென்ஸ். ஸோ கண்டிப்பா ஒரு ட்ரை ஏரியா, ஹாட் அண்ட் ட்ரை கிளைமேட். ஸோ அப்படியே மலை அடிவாரத்துல தான் அந்த சைட் இருக்கு. யூ கேன் சி த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு இந்த ட்ரை ஏரியா. The fourth image is the site. So it is an open land, farmland. So அங்கே வந்து ஒரு சின்ன வீடு. So to talk about the client, அவங்க வந்து they got resettled in Tirthani to do organic farming, to practice a natural living. So அதனால they chose this site and அப்படிதான் இது அமைஞ்சது. So the client also wanted a very sustainable and mud architecture, mud construction. The local ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியாவா இருந்துச்சு. Yeah. We'll go to the next slide. Yes. Yeah. So முதல் விஷயம் to talk about the right side image. இங்க ஸ்டோன்ஸ் பார்க்கலாம். இது வந்து அந்த மலை அடிவாரத்திலேயே கிடைக்கிற ஸ்டோன்ஸ், நத்திங் டு மைன் ஆர் நத்திங் டு பிரேக் டவுன். அது சின்ன சின்ன பாறைகளாவே கிடைச்சது. அதே வச்சு அது மாதிரி வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 25 year old வீடு. அவங்க என்டையர் பிளிந்த் லெவலே எப்படி வந்து இந்த கருங்கல்ல எழுப்பியிருக்காங்கன்றது தெரியும். இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி ரேண்டம், அதாவது சைஸ் கல்லே கிடையாது. இட் இஸ் நாட் கட் இன் டு பீசஸ், ரொம்ப ரேண்டமா இருக்கு. இட் இஸ் வெரி அன்சைஸ்ட். இதே மட் மார்ட்டர் வச்சு அவங்க இதை அடுக்கியிருக்காங்க. இது மேலதான் இந்த என்டையர் வீடு அமைஞ்சிருக்கு. அதே எக்ஸாம்பிள் கீழே ஒரு இமேஜ் பாத்தீங்கன்னா நீங்க சைஸ் ஸ்டோன்ஸ் பாப்பீங்க. எப்படி ஸ்டோன்ஸ் அப்படியே பெர்ஃபெக்ட் சைஸ் கியூப்ஸா கட் பண்ணி சிமெண்ட் வச்சு ஒட்டி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு தி ஆர்கிடெக்சர் பிராக்டிஸ் இஸ் கெட்டிங் டீக்ரேடட். முதல்ல வந்து அந்த ஸ்டோன் மேல இருந்த அந்த நம்பிக்கை, அந்த இன்டர்லாக்கிங், அந்த புரிதல், அந்த ஆர்டிஸ்டிக் டெக்னிக் எல்லாமே இழந்துட்டோம். கீழே பாத்தீங்கன்னா அதே இடத்துலதான் புதுசா ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த கல்லை பத்தி நல்ல புரிதல் இருந்திருக்கு, அதோட இருந்த மக்கள் தான். ஆனா அந்த சிமெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை, ஹவு நம்ம சிமெண்ட் கொடுத்திருக்கிற அந்த தி மார்க்கெட்டிங் ஐடியாலஜி, யா எக்ஸாக்ட்லி தி ஐடியாலஜி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதே ஸ்டோன்ஸ் அந்த கல்லை வச்சு ஓட்டினா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ பட் வி மேட் ஷூர் தட் வி டோன்ட் யூஸ் கோர்ஸ் ரபிள். நம்ம ரேண்டம் ரபிளோடய போகணும் கண்டிப்பா. வி வில் ஃபைண்ட் பீப்புள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். தட்ஸ் ஹவ் வி டிட் ஆல்சோ. அண்ட் நீங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற இமேஜ் பாத்தீங்கன்னா ஒரு காப் ஹவுஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் தட் வி ஃபவுண்ட் ஆன் த சைட், அலாங் த சைட். இது வந்து ஒரு காப் வால். நம்ம தியரிஸா இருக்கட்டும், நம்ம படிச்ச புத்தகங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு காப் வீடுனா வந்து பிளாஸ்டர் பண்ணிடணும், அது வந்து மழைக்கு தாங்காது, இல்ல ஓவர் ஹேங்ஸ் பெருசா கொடுக்கணும் அப்படின்னே சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வீடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 year old ஹவுஸ். இது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா இது பிளாஸ்டர் பண்ணப்படல, மட் பிளாஸ்டர் கூட இதுக்கு பண்ணப்படல. இட் இஸ் பியூர்லி காப். அண்ட் நீங்க அந்த ஒரு சின்ன இமேஜை நான் வந்து கொஞ்சம் ப்ளோன் அப் பண்ணியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டா அந்த பார்ட்டிகல் சைஸே அமைஞ்சிருக்கு. இப்போ சாயில் வந்து அந்த முரம்பு நான் சொன்னேன் இல்லையா, பார்ட்டிகல்ஸ் வித் the soil with different particle size. So different particle size நம்ம கம்ப்ரஸ் ஆகுறச்சு அந்த காபா உருண்டை பண்ணி அது போடும் பொழுது அதோடைய அழுத்தத்தன்மை அதிகமாகுது. So this is they've understood the soil nature. So இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பிளாஸ்டரோ இல்ல எக்ஸ்ட்ரா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்காக சில பேர் வந்து வைக்கோல் அதெல்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க, ரைஸ் ஹஸ்க்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியல. வெறும் இந்த டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல் சைஸ் அதோடைய கம்ப்ரெஷன் மட்டும் நம்ம பார்க்க முடியுது. So this is very interesting example of how local people understood அதோடைய நேச்சர் ஆஃப் த சாயில் அப்படின்னு சொல்லி. அண்ட் ரூஃப் ஓவர் ஹேங்கும் நீங்க பெருசா பார்க்க முடியாது, 1.5 அடிக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இது மஞ்சள் புல்ல பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சைட் பாத்தீங்கன்னா யூ கேன் சி அந்த ஹட்லயே ஒரு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா கொஞ்சம் கிராக்ஸ் பார்க்கலாம், கொஞ்சம் எரோஷனும் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா அது மலை அடிவாரத்துல இருக்கிறதுனால மலை தண்ணி டைரக்டா அந்த வால்ல பட்டதை பார்க்கலாம். ஸோ 12 yearsக்கு அப்புறம் கூட இவ்வளவுதான் அதோடைய டேமேஜ் இருந்திருக்கு. நாட் நோட்டிசபிளி ஒரு பெரிய கிராக்கோ இல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் டிஸ்மேண்டில் ஆகிற அளவுக்கு நம்ம பெரிய டேமேஜ் பார்க்க முடியல. So this is a very good example of like how we should keep learning from the context and how we should keep learning from the local people அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். And the other images states of எப்படி வந்து ரூஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன டெக்னிக் தான். இந்த வாலையும் அந்த ரூஃபையும் கான்டாக்டே பண்ண விடல. ஸோ தே ஹேவ் அ ஸ்மால் ஸ்கீ ஸ்டோன் மாதிரி. ஸோ ஸ்டோன் கிளீட்னு சொல்லுவாங்க ஆர்கிடெக்சரல் டேர்ம்ல. ஸோ அந்த வுட் வந்து அந்த ஸ்டோன் கிளீட் மேல சப்போர்ட் ஆகும், அந்த ஸ்டோன் வந்து அந்த மட் வால் மேல சப்போர்ட் ஆகும். இட் இஸ் ஃபார் டெர்மைட் ரெசிஸ்டன்ஸ், பூச்சி அரிக்காம இருக்கிறதுக்காகவும். ரெண்டாவது விஷயம் ஃபார் லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் வி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் தி லோக்கல் கான்டெக்ஸ்ட். யா நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். யா ஸோ
this is the scheme that we designed for the client. So நீங்க பாத்தீங்கன்னா the red space வந்து is a major living space, living and kitchen. பிரிக்கல, living and kitchen பிரிக்கவே இல்லை. So it is kind of community activity since they are இங்க விவசாயம் பண்ணலாம், to bring back the social cohesion அப்படியெல்லாம் நினைச்சதுனால தனியா இருக்க வேண்டாம், எல்லாரும் சமைக்கலாம், it can be a common space அப்படின்றதான் யோசிச்சோம். ஸோ it's a common living and kitchen. ஸோ அது மாதிரி தரையில உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் தான், டைனிங் அது மாதிரி எதுவும் பெருசா பண்ணல. அண்ட் ஆன் த சதர்ன் சைட் நீங்க பார்க்கலாம், த ப்ளூ கலர் மார்க்ட் ஏரியா தி வெராண்டா. சின்ஸ் இட்ஸ் அ வெரி ஹாட் அண்ட் ட்ரை ஏரியா, கண்டிப்பா நமக்கு வந்து நம்ம வெயில்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ற அவசியம் இருந்துச்சு. ஸோ டு ப்ரொடெக்ட் தி லிவிங் ஸ்பேஸ் அண்ட் கிச்சன், அதனால நம்ம வந்து இந்த சதர்ன் சைட்ல வந்து இந்த வெராண்டா கொடுத்தோம். ஸோ டு கட் டவுன் தி ஹீட், ஸோ இந்த டைம் லேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. And the light yellow regions are the sleeping area, the bedroom spaces, and இதுக்கு வந்து ஒரு common toilet in the center. So the toilet வந்து what we designed is a dry toilet system. So as I said, திருத்தணியில பயங்கர தண்ணி பிரச்சனை. So again getting into நம்மளும் வந்து flushing and things like that கொண்டு போகாம let's go for a dry toilet, and so that's how we went for. So it's an L-shaped planning, and இங்க courtyards பண்ணல, ஏன்னா it's a farmland, சுத்தி ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஸோ கோர்ட்யார்ட்ஸ்க்கான அவசியம் இல்லை. அண்ட் கிராஸ் வென்டிலேஷன் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக் தட் வி ஃபாலோட். எல்லா ஜன்னல்களும் எல்லா கதவுகளும் நேர் நோக்கி இருந்துச்சு, ஈவன் ஃபார் த பெட்ரூம்ஸ் அண்ட் ஆல் ஸ்பேசஸ். அண்ட் இதுக்கு நாட்டோடு தான் ப்ரப்போஸ் பண்ணோம், விச் இஸ் கையோடுன்னு சொல்லுவாங்க. ரூஃப் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால காத்தும் வெளியில போறதுக்கு, அதாவது சூடான காத்து வெளியில போறதுக்கும் வசதி பண்ணப்பட்டிருந்துச்சு. Next slide, Paul. Next. Yeah. So இந்த ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணோம்னு சொல்லி, ஸோ அந்த சைஸ் ஸ்டோன் இல்லாம சக்கக்கல்லுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, சக்கக்கல்ல தான் இது பண்ணோம். இதுக்கு கலவையோ மோட்டரோ பெருசா எதுவுமே தேவைப்படல. எக்ஸ்கவேட் பண்ண சாயில நல்லா மிதிச்சு புளிக்க வச்சு திருப்பி அதையே எடுத்து கொட்டினோம். நல்லா கன்சாலிடேட் பண்ணோம். ஸோ எல்லா ஸ்டோன்ஸ்க்கு நடுவுல வந்து நல்ல சாயில் நின்னுச்சு. இன்டர்லாக்கிங் வாஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ். ஸோ சும்மா கல் தூக்கி போடாம ஒவ்வொரு ஸ்டோனும் ஒவ்வொரு சைஸ்ல தான் இருக்கும். அந்த ஆர்டிசனுக்கு அந்த புரிதல் இருந்துச்சு எப்படி நம்ம இன்டர்லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த சின்ன சின்ன கேப்ஸ் வந்து சின்ன சின்ன கல்லாலையும் இந்த நம்ம கலந்து வச்ச அந்த மாட்டர் அந்த கலவையாலையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணி இட் வாஸ் வெரி வெல் கன்சாலிடேட்டட். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஃபவுண்டேஷன் வாஸ் டன், அண்ட் வெரி சிம்பிள் டெக்னிக். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நம்ம எங்க நிக்க வைக்கணும் அப்படின்னா, ஆன் தி ஹார்ட் சாயில், பீட் எனி ஸ்டோரே, அதாவது கிரவுண்ட் ஸ்டோரியா இருக்கட்டும், கிரவுண்ட் +1 இருக்கட்டும், கிரவுண்ட் +2 இருக்கட்டும், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஹார்ட் சாயில் மேலதான் நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி. த ரீசன் இஸ் அங்க மட்டும்தான் தெர் இஸ் நோ ரியாக்ஷன் ஆஃப் சாயில் டு தி சீசன்ஸ். மேல டாப் சாயில் எல்லாமே வந்து இட் வில் ரெஸ்பாண்ட் டு த சீசன். இட் வில் கான்ட்ராக்ட், இட் வில் எக்ஸ்பேண்ட். தண்ணி ஊறச்ச ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், வெயில் காலத்துல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அது மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால அந்த டாப் சாயில நிக்க வைக்காம வி ஷுட் மேக் ஷுர் கொஞ்சம் நம்ம ஒரு 2 அடி 2 அடி தோணுனதுக்கு அப்புறம் நமக்கே தெரியும் ஹார்ட் சாயில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 10 அடி 15 அடிக்கு அதே சாயில் தான் கண்டினியூ ஆகும், அதே கைண்ட் ஆஃப் சாயில் தான். ஸோ அந்த சாயில் மேல நிக்க வைக்கிறது ரொம்ப சேஃபானது. ஸோ தட்ஸ் ஹவ் வி டிட். ஸோ அதே மாதிரி என்னன்னா, எல்லா இடத்துலயும் 3 அடி போறோம்னா 3 அடி தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. லேண்ட் டெரெயின் சேஞ்சஸ். ஒரு இடத்துல 2 அடியிலே எனக்கு கிடைச்சிடலாம், ஒரு இடத்துல 1 அடியிலே எனக்கு அந்த ஹார்ட் சாயில் கிடைச்சிடலாம், அந்த இடத்துல எனக்கு 1 அடி போட்டா போதும். ஸோ அந்த புரிதலும் வி காட் இட் ஃப்ரம் தி லோக்கல் பீப்புள். ஸோ எல்லா இடத்துலயும் வந்து ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும், பிகாஸ் ஆல் ஆர் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் டிராயிங்ஸ் ஆர் த சேம் திங். ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம், 6 அடிக்கு போகணும் 7 அடிக்கு போகணும் அப்படிலாம் இல்லை. ஸோ நம்ம அந்த சாயில் பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we can actually again these are certain things that will help us to reduce the resources also. Yeah, this is an example of that, and we can go to the next slide. Yeah, so மேல வந்து கோர்ஸ் டபுள் பயன்படுத்தினோம். கோர்ஸ் டபுள் பயன்படுத்திக்கான காரணம் வந்து இங்க எங்களுக்கு ஆர்டிசன்ஸ் வந்து மேல வந்து பண்றதுக்கு ரேண்டம் டபுள் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஸோ கோர்ஸ் டபுள் தான். பட் அகைன் வி யூஸ்ட் மட் மாட்டர், சிமெண்ட் இல்லாம மட் மாட்டர்லயே பண்ணிட்டோம். And so that is to do with the foundation part and wall system. As I said, hot and dry climate அப்படின்றதுனால double layer wall போனோம். We do not have problem with area constraint இல்லை எங்களுக்கு. ஸோ thick walls போனாலும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் யூஸ் பண்ண வால் சிஸ்டம் வந்து ஒன்று வந்து நார்மல் செங்கல் பயன்படுத்தினோம், அது வெளி பக்கத்துக்கு. உள் பக்கத்துக்கு வந்து அடாபின்னு சொல்லப்படுற பச்சைக்கல், அதாவது ஒரு செங்கலை வந்து சுடாததுக்கு முன்னாடியே இருக்கிற வெறும் சன்ல மட்டும் வெயில்ல மட்டும் காய வைப்பாங்க.
அந்த பிரிக் பேர் தான் வந்து பச்சைக்கல்லுன்னு சொல்லுவாங்க, சன்ரைட் பிரிக் ஆர் அடாபி. இந்த பிரிக் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 2 பிரிக்கும் வந்து we've interweaved. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் டு டூ திஸ் இஸ் தெர்மல் மாஸ் நமக்கு வேணும். 2வது விஷயம், நம்ம யூஸ் பண்ற ரூஃப் வந்து கான்கிரீட்டை விட ரொம்ப ஹெவியான ரூஃப்ஸ். ஸோ வி திங்க் கான்கிரீட்ஸ் ஆர் வெரி ஹெவின்னு இல்லை. இந்த நாட்டோடு நாங்க பயன்படுத்தின ரூஃப் வந்து வாஸ் வெரி ஹெவி கம்பேர்ட் டு கான்கிரீட். அதனால நமக்கு அந்த அந்த லோடை சப்போர்ட் பண்றதுக்காக வி நீட் அ திக்கர் வால். 2வது விஷயம், வி தாட் ஆஃப் பிளாஸ்டரிங் அண்ட் டு ஃபார் காஸ்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் கூட வெளியில வந்து பிளாஸ்டர் பண்ண வேண்டாம், வி வில் லீவ் இட் எக்ஸ்போஸ்ட் மாதிரி யோசிச்சோம். ஸோ லைன் பாயிண்டிங் மட்டும் பண்ணிட்டு விட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ அதுக்காகவும் வி வெண்ட். ஸோ சின்ஸ் there's no courtyard, we had we did internal plastering. கொஞ்சம் வெளிச்சமா இருக்கிறதுக்காகவும். ஸோ தட்ஸ் வை வி வெண்ட் அடாபி ஆன் தி இன்னர் சைட் அண்ட் நார்மல் பிரிக் அது பக்கத்துலயே கிடைச்சிருச்சு. ஸோ லோக்கல் பிரிக்ஸ் அண்ட் சேம்பர் பிரிக்னு சொல்லுவாங்க. ஸோ சூளக்கல்லு தான், அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ த இமேஜ் தட் யூ கேன் சி. அண்ட் இந்த 2 பிரிக்ஸையும் நம்ம இன்டர்வீவ் பண்ணோம். ஏன்னா தனித்தனி வாலா பண்றச்ச பிரிஞ்சிரும். பிகாஸ் தேர் 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், தே டோன்ட் இன்டராக்ட். ஒன்று வந்து சுட்ட கல்லு, ஒன்று சுடாத கல்லு. அப்படி இருக்கும் பொழுது தே வில் பி இன்டர்வீவ்ட் ஓவர் பாண்ட். ஸோ முதல் பாண்ட் அடுக்கிறச்ச ஸ்ட்ரெச்சர் ஒரு மாதிரி இருக்கும், ஹெடர் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த பாண்ட் அடுத்த லேயர் வரும்பொழுது தே வில் பி இன்டர்வீவ்ட் ஸோ தட் போத் த மெட்டீரியல்ஸ் டசன்ட் கெட் செப்பரேட்டட். So this is how this technique was followed. Next. Yeah, we can go to the next slide. Yes. So to talk about the doors and windows openings, எல்லாமே பழைய மரங்கள் தான் எடுத்தோம். பழைய மரங்கள் வந்து ஏன் பழைய மரங்கள் அப்படின்னா, இப்ப இருக்கிற மரங்கள் முதல் விஷயம் நம்ம மண் வீடு போறோம். ஸோ மண் சுவர் போகிறச்ச நமக்கு எப்படி இந்த வீடு பிடிக்குதோ அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் அது பிடிக்கும். ஸோ யூ கேன் சி டெர்மைட்ஸ், போரர்ஸ் நிறைய அட்டாக் பார்க்கலாம். அதனால கண்டிப்பா நம்ம பயன்படுத்துற மரம் அதை தாங்கக்கூடிய வலிமை இருக்கணும். ஸோ எப்படின்னா நாட்டு மரங்களுக்கும் காட்டு மரங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். அந்தந்த ஊர் மரங்களுக்கு அந்தந்த ஊர் டெர்மைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட். ஸோ புதுசா நம்ம பர்மா தேக்குக்கு தான் இருக்கும், அது மாதிரி இந்தியன் தேக்குக்கு தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. அங்க இழுப்ப இருக்கும்னா அங்க இழுப்ப தான் நல்லா வளரும் அப்படின்னா அந்த இழுப்ப மரத்தை பயன்படுத்தோம்னா அந்த ஊர் டெர்மைட்ஸ்க்கு அது கண்டிப்பா அது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ தட் வாஸ் அ சாய்ஸ். ஸோ பழைய மரங்கள் எடுத்தோம். அது மட்டும் இல்லாம பழைய மரங்கள் வந்து எல்லாமே சீசன்டா இருக்கும். ஒரு 30-35 வருஷம் முன்னாடி கட்டுமானங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு 60 வருஷம் வளர்ந்த மரத்தை வெட்டி அதை சீசன் பண்ணி அப்புறம் டோஸ் விண்டோஸா பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு 10-15 வருஷம் மேக்ஸிமம் அந்த மரத்தை வளர விடுவாங்க, வெட்டிடுவாங்க, சீசனும் பண்ணப்படுறது கிடையாது. ஸோ இப்போ இவ்வளவு சாஃப்ட் வுட்டை வந்து இந்த டெர்மைட்ஸும் போரஸும் ஈஸியா சூ பண்ணும், ஈஸியா அரிச்சிடும். அதனாலவே நாங்க பழைய மரங்கள் போறோம். அண்ட் ஆல்சோ நிறைய மார்க்கெட்ல இருக்கு பழைய வீடுகள் இடிக்கிறதா இருக்கட்டும், தி ஆர் வெரி குட். ஸோ நம்ம போய் பாக்குறச்சே நமக்கு தெரியும் எவ்வளோ ஹெவியா இருக்கு, எவ்வளோ ஹார்ட்வுடா இருக்கு அப்படின்னு சொல்லி we can go for the solid wood. அது அண்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணோம்னா கேஷ்நட் ஷெல் ஆயில். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட், அந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட். அண்ட் லின்சீட் ஆயில் இஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ கேஷ்நட் ஷெல் ஆயில் பண்ணிடலாம். இது வார்னிஷ்க்கு பதிலா திஸ் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த வுட் எக்ஸ்போஸும் ஆயிருக்கிறது தெரியலாம், அந்த வுட் டெக்ஸ்சர்ஸ் எதுவும் மறையில. ஸோ இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு வார்னிஷஸ். அண்ட் இந்த டோர்ஸ் விண்டோஸ் வந்து நம்ம கண்டிப்பா கட்டுமானம் பண்றச்சே வச்சிரும். ஸோ இட்ஸ் நாட் சம்திங் யூ பிரேக் த வாலை எந்த காரணத்துக்குரிய டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. ஸோ பைப்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ரீ பிளான் பண்ணி எல்லாமே பண்றதுதான் இதுக்கு சரியான முறை. பிகாஸ் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். ஸோ எங்கேயாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ண போய் ஏதாவது கண்டிப்பா பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஸோ அதனால நத்திங் டு டிஸ்டர்ப், டு ப்ரீ பிளான் இட் பெட்டர் அண்ட் டூ இட். அண்ட் வால் சிஸ்டம் எல்லாமே பயன்படுத்தின மார்ட்டர் வந்து மட் மார்ட்டர் தான். ஸோ நீங்க பார்க்கலாம் அந்த இமேஜ்ல மட் மார்ட்டர் வந்து லைம் ஸ்டெபிளைஸ் பண்ணி பண்ணப்பட்டிருக்கு. லைம் ஸ்டெபிலைசேஷன் வாஸ் அரௌண்ட் 5 to 8%. Okay. Yeah, you can go to the next slide. Yeah, okay. So this is how சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆர் டீடைல்ஸ் that we did in the site. ஃபர்ஸ்ட் வந்து கார்பெல்ட் ஆர்ச். நம்ம டபுள் லேயர் போனதுனால நமக்கு பெருசா ஒரு ஷெல்விங் அது மாதிரி தேவைப்படல. ஸோ நிஷஸ் கிரியேட் பண்றதுக்கும் தேவைப்படல. இது மாதிரி சின்ன கார்பெல்ட் ஆர்ச்சஸ்லயே நம்ம பண்ணினோம். அண்ட் த நெக்ஸ்ட் இமேஜ் ஷோஸ் யூ பைப் லைன்ஸ் எப்படி நம்ம பிரேக் பண்ணாம டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ப்ரீ பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஷெல்ஃப் ஆன் தி கிச்சன் வால்ஸ் சின்ன நிஷஸ் கடப்பா ஸ்டோன்லயே பண்ணிட்டோம். நத்திங் இதுக்கு கிரனைட், இதுக்கு மார்பிள், ஓல்ட் கடப்பா ஸ்டோன்ஸை வந்து நீங்க வெற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா there'll be லாட்ஸ் ஆஃப் வேஸ்ட். சின்ன ஸ்லாபா கட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு சைஸ்க்கு போக. அந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கூட இது பண்ணிடணும். ஸோ யூ கேன் சி. அண்ட் நிறைய விண்டோஸ் கிட்ட சீட்டிங்ஸ் கொடுத்தோம். இந்த கடப்பா ஸ்லாப்லயே சீட்டிங்ஸ் கொடுத்தோம். பிகாஸ் ஆன் ஆல் 3 sides யூ ஹேவ் தி மவுண்டன் ஸ்கேப்.
ஸோ அவ்வளோ அழகான வியூ இருக்கும் எல்லா இடங்களையும். ஸோ டு ஒரு புக் வாசிக்கிறதுக்காக இருக்கட்டும், இட் கைண்ட்ஸ் ஆஃப் என்ஹான்சஸ் தி விண்டோ. அந்த விண்டோ ஸ்பேஸை ப்ராப்பராக யூஸும் பண்ண மாதிரி இருக்கும். யூ ஓப்பன் தி விண்டோஸ் அண்ட் கீப் யூ கேன் சி ஹவு reclaimed windows we've used, அண்ட் அந்த கடப்பா ஸ்லாப்ஸ் ஒன்று பயன்படுத்திருக்கோம் ஃபார் விண்டோ சீட்டிங் அப்படின்னு சொல்லி. யா, நெக்ஸ்ட் லைன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் மென்ஷனிங் அபவுட் அந்த நாட்டு ஓடு, பேண்டைல் ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ பழைய மரங்கள் தான் இதுக்கு, பழைய ஓடுகள் தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ரொம்ப ரேராக தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது கையிலேயே பண்ணுற ஒரு ஓடு, கையிலேயே தட்டி பாட்டர் கம்யூனிட்டி பண்ணுற ஒரு ஓடு. இப்போ யாரும் அவ்வளவா இது பண்ணுறது கிடையாது, நம்ம சொன்ன ஆர்டர் கொடுத்தா தான் பண்ணுறாங்க. அண்ட் இன் திருத்தணி வி ஹேட் reclaimed ones. இந்த reclaimed ones வந்து ஸ்ட்ராங்காக தண்ணி ஊறி இருக்குமானா கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம். இது நல்ல வெயிலுக்கும் மழைக்கும் நல்ல சீசனா இருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு கம்பேர்ட் டு தி நியூலி மேட் பேண்டைல்ஸ். இது பயன்படுத்திக்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாம மரங்களும் வந்து ஓரளவுக்கு பழைய மரங்கள் கிடைச்சது. பட் மேஜரா நாங்க புது மரங்கள் தான் எடுத்தோம் ஃபார் தி ரூஃப் அலோன். ஏன்னா பழைய மரங்கள் வந்து எய்தர் தே வர் டெர்மைட் அட்டாக்ட், ஸோ லோக்கல் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ வுட் மட்டும் ஃபார் த ரூஃப் வி வென்ட் ஃபார் நியூ வுட். The third image that you can see is an example. இதுதான் வந்து ஒரு நாட்டு ஓடுன்னு சொல்றது, கை ஓடுன்னு சொல்லுவாங்க. And to talk about the thermal insulation of this roof, ஒரு சதுர அடிக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபுட்க்கு வந்து 80 ல இருந்து 90 டைல்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ தட் திக் தீஸ் டைல்ஸ் ஆர். ஸோ மேல மேல அடுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ த ஏர் கேவிட்டிஸ் இன் பிட்வீன் தீஸ் டைல்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஸ் ஃபார் thermal insulation. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இது மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 30-40 வருஷம் கழிச்சு இந்த ஓடு திருப்புதல்னு சொல்லுவாங்க. இந்த ஓடை கீழே இருக்க ஓடு, இது ஒரு 80 to 90 டைல்ஸ்ன்னு சொல்றேன் இல்லையா. ஸோ கீழே இருக்க ஓடு வந்து மேல வச்சிருவாங்க, மேல இருக்க ஓட கீழே எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க. ஸோ ஜஸ்ட் நத்திங் பட் ஓடு திருப்பி வைக்கிறது, அதுதான் ஓடு திருப்புதல். இந்த ஓடு திருப்பி வைக்கிறதுனால மேல வந்து இந்த 30 வருஷம் வெயிலுக்கும் மழைக்கும் எக்ஸ்போஸ் ஆன அந்த டைல்ஸ் வந்து கொஞ்சம் சேஃபர் சைட்ல கீழே போயிடும். கீழே ரொம்ப ப்ரொடெக்டடா இருந்த ஓடுகள் வந்து மேல வந்துடும். ஸோ தட்ஸ் ஹவு திஸ் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் ஒர்க்ஸ். இது நம்ம காலத்துக்கும் பண்ணிட்டு இருந்தா இதுதான் நம்ம பழைய அந்த 200 வருஷம் 300 வருஷம் பழைய வீடுகளை பாக்குறது கண்டினியூஸா இதை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஓடு லீக்கேஜும் அந்த ஓடு வந்து அந்த ஒழுகத்தையும் தடுக்கிறதுக்கான ஒரு வழியாவும் இதை நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் த டெக்னிக் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணின வுட் வந்து இங்க பனங்கழி, பனைமரத்துல இருந்து எடுத்த வுட். ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இந்த மரத்தை நீங்க வெட்டினீங்கன்னா நீங்க பார்க்கலாம், நான் ஒரு இமேஜ் காமிச்சிருக்கேன். பித்துன்னு சொல்லுவாங்க, ஹார்ட்வுட்னு சொல்லுவாங்க. இந்த பித்துன்றது வந்து சோறுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அண்ட் ஹார்ட்வுட்டை வந்து வைரோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இப்போ ஒரு மரம் நார்மல் ஒரு ட்ரீ எடுத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற போர்ஷன் தான் யூஸ் பண்ணும், அந்த பித்தை தான் யூஸ் பண்ணும். அந்த சுத்தி இருக்கிற அந்த சிதுபல்களையும் அந்த ஓடியும் அந்த எடுத்துரும், வெளியில எடுத்துரும், அதை பயன்படுத்த மாட்டோம். ஆனா அது ஒரு பனை மரத்துல அது அப்படியே ஆப்போசிட். நம்ம அந்த ஹார்ட்வுட்டை தான் பயன்படுத்துவோம், அந்த பித்தை பயன்படுத்த மாட்டோம். ஸோ அந்த உள்ள இருக்கிற அந்த பித்தை மட்டும் எடுத்துட்டு, ஸோ இந்த ஹார்ட்வுட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா ஆகணும். இந்த ஹார்ட்வுட் வரத்துக்கு வந்து 30-40 வருஷம் ஆகும். ஸோ ஒரு வைரம் பாஞ்ச மரம், ஒரு வைரம் பாஞ்ச பனை மரம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம்க்கு அப்புறம் தான். அதுவும் என்னன்னா இந்த வைரம் பாய பாய வந்து வாட்டர் கண்டக்டிவிட்டி கம்மியாயிடும் அந்த மரத்துல. ஸோ விச் மீன்ஸ் அது ஒரு காலத்துக்கு அப்புறம் அது அந்த மரம் செத்து போயிடும். ஸோ தட்ஸ் ஹவ் அது அந்த அந்த மரத்துடைய வைரம் நல்லா பாஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அதை வெட்டலாம் அப்படின்றதையும் அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வித் தி பித் அண்ட் தி ஹார்ட்வுட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். நீங்க அந்த 1 செகண்ட் அதே இதில் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லாங் ராஃப்டர்ஸ். ஸோ இதுதான் அந்த மரம், அந்த ஹார்ட்வுட்டை மட்டும் வெட்டி வச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். We can go to the next slide. So I have a small video clip. So can I play? Yeah. So இது எப்படி வந்து ஒரு பனை மரத்தை ஆறா வந்து பிளப்பாங்க, பிளந்து சென்டர்ல இருக்க பித்தை மட்டும் எப்படி வெளியில எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் டன் மேனுவலி. ஏன் மேனுவல் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மிஷின் பண்றோம் அப்படின்னா இந்த பித் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. பித் நமக்கு வேண்டாம்.
கையில வெட்டுறச்ச எங்க தேவையான இடத்துல பிச்சு இருக்கு பார்த்து வெட்டுவாங்க. ஸோ ஹார்ட் வுட் இருக்கிற இடத்துல அந்த வைரம் இருக்கிற இடத்துல அப்படியே வெட்டுவாங்க. ஆனால் ஒரு மிஷின் போடுறச்ச அது ஸ்டார்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் சமமாக வெட்டுறதுனால சில இடத்துல பித்து எடுக்கும், சில இடத்துல ஹார்ட் வுட்டையும் எடுத்துரும். ஸோ இட் இஸ் டிஸ்டர்பிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மரம். அதனால வந்து இட் இஸ் பெட்டர் டு கோ தட் டு கோ வித் கையிலேயே சீவுறது வந்து பெட்டர். ஸோ திஸ் பர்சன் இஸ் பீன் டூயிங் இட் ஃபார் ஜென்ரேஷன்ஸ். ஸோ அவர் வந்து அந்த ஊர்லயே நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. யா ஸோ இது வந்து அந்த அந்த எடுத்துட்டு வந்த அந்த மரங்களை வந்து பரப்பியிருக்கு. ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் உடன் ராஃப்டர்ஸ். ஸோ இதுதான் அந்த கட்டு வேலை முடிச்சதுக்கு அப்புறம் மேல வந்து ஒரு மெயின் பீம் வச்சு இது பரப்படுத்த நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ். ஸோ எப்படி அந்த ரூஃப் மேல வந்து ஒரு மெயின் பீம் கொடுத்துட்டு அந்த மெயின் பீம் மேல இந்த பாமரா ராஃப்டர்ஸ் சப்போர்ட் ஆகிறத நீங்க பார்க்கலாம். இந்த பாமரா ராஃப்டர்ஸ் முன்னாடி காலத்துல குரூவ்ஸ் எடுத்து they were joined together manually, as in போல்ட்லாம் அந்த காலத்துல போல்ட் நட் கிடையாது, அப்படிதான் பண்ணாங்க. இப்போ பண்ற அது மாதிரி கிடைக்கிற ஆளுக்கு ரொம்ப கம்மி. ஸோ we did both. சின்ன ஆப்பு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சின்ன குரூவ் எடுத்து டங் அண்ட் குரூவ் ஜாயின் பண்ணினோம். அதே மாதிரி we went for a safer side also. போல்ட்டும் பண்ணப்பட்டுச்சு. பிகாஸ் அவ்வளோ அந்த நுணுக்கங்களோட பண்ற ஆட்கள் ஒரு வேலைப்பாடுகள் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த ஊர்ல. நெக்ஸ்ட். யா ஸோ இந்த மாதிரி தான் பரப்பப்பட்டிருந்துச்சு. அந்த போல்ட் நீங்க பார்க்கலாம். அண்ட் ஆன் த ரைட் சைடு இமேஜ் யூ கேன் சி அந்த மெயின் பீம் உட்கார்ந்துருக்கிற இடத்துல கீழே ஒரு கீ ஸ்டோன் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கீ ஸ்டோனுடைய பர்பஸ் வந்து ஒன்று லோட் டிரான்ஸ்ஃபரிங், லோட் வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும், அந்த இடத்துல மட்டும் பாயிண்ட் லோட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஃபார் டெர்மைட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா என்னதான் லைன் பயன்படுத்தி இருக்கனாலும் என்ன அது மண் சுவர் இருக்கிறதுனால அந்த திஸ் இஸ் அன் this is an analysis that we got from the local building. முதல்ல ஒரு local building பார்த்தோம் இல்லையா, how they did not give in contact between the wall and the woodன்றத this was followed here. You can go to the next slide. So to talk about the plastering, வெளியில எக்ஸ்போஸ் பண்ண விட்டுச்சு, அதுக்காக தான் அந்த சூளக்கல் பயன்படுத்தினோம். உள் பக்கம் வந்து கவுடங் பிளாஸ்டர் பண்ணினோம் and it was lime washed. ஸோ as I said கோட்யார்ட்ஸ் இல்லாதனால வெளிச்சத்துக்காக தான் it was done lime wash பண்ணினது. அண்ட் the flooring வந்து we went for terracotta clay. சாரி, ஏன்னா வந்து சுண்ணாம்பு வந்து திருத்தணிக்கு வரணும் அப்படின்னா சித்தூர்ல இருந்து வரணும். ஸோ ஃபார் பிளாஸ்டர் வி நீட் அ லார்ஜ் அமௌண்ட். ஒரு மார்டர்ல ஸ்டெபிலைசேஷன் போது நாங்கள் ஒரு சின்ன ஒரு டாடா ஐஸ்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். பட் ஃபார் பிளாஸ்டர் வி நீட் அ லார்ஜ் அமௌண்ட். ஸோ அதுக்கு வந்து கவுடங் பிளாஸ்டர் வாஸ் ஆப்ட் அண்ட் வி காட் லோக்கல் பீப்புள் அண்ட் தட் வாஸ் சிம்பிள் பிளாஸ்டிசிட்டி. அதாவது ஒரு லைம்ல ஒர்க் பண்றதுக்கும் ஒரு கவுடங் பிளாஸ்ட்ல வேலை பார்க்கறதுக்கும் கவுடங் பிளாஸ்டர் வாஸ் வெரி ஈஸி அண்ட் ஃபிளெக்சிபிள். And to make it more precise, family was very interested and the entire family worked on the lime plaster, the cowdung plaster. Okay. Next image. So this is the completed building in the farm. So இது வந்து the back side view. Yeah, so naatoda photo. Yeah, it merges with the whole environment and it looks feel like wow. It's so beautiful. So it's been done like a year or more than a year back? 2 வருஷம் ஆயிடுச்சு. No, 1.5 years ஆயிடுச்சு. Yeah. Not to complete, yes. Well, next image பார்க்கலாம். Yeah. So this is the front part, and the veranda ஓட. So நீங்க அந்த exposed brickwork on the outer side with lime pointing. And உள்ள வந்து அந்த கவுடங் பிளாஸ்டர் பார்க்கலாம் அண்ட் லைன் வாஷ் பார்க்கலாம் நாட்டோடு. அண்ட் நாட்டோடு வந்து as I said it is very steep and it gives a very high roof. 8 அடி 9 அடிக்கு சுவர் போயிட்டு மேல வந்து ரூஃப் போடுறச்ச 16 அடி வரைக்கும் அந்த ரூஃப் போகும். அண்ட் மேல வந்து அந்த ஹாட் ஏர், as we all know, hot air is very light in weight. ஸோ அதனால வந்து it will escape through the vents. அதனால தான் நம்ம இப்பெல்லாம் கான்கிரீட் பில்டிங்ஸ்ல ஃபேன் போட்டோம்னா நமக்கு முதல்ல சூடா காத்து வருது. ஏன்னா ஆல் தி ஹாட் ஏர் ஃப்ரம் த பில்டிங் ஜஸ்ட் ரைசஸ் அப். ஸோ அது வெளியில போகிறதுக்கான சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் will also given. So you can see that in the image. The front
வால்ல வந்து நீங்க பார்க்கலாம். ம். ஸோ இங்கேருந்து பார்த்தா இந்த கிராஸ் வென்டிலேஷன் ஆல்சோ ஃபெசிலிட். அந்த சைடும் டோர் விண்டோஸ் ஆர் அலைன்ட் அண்ட் திஸ் இஸ் ரன்னிங் இன் சோலார் பேனல்ஸ். Okay. Where is it installed? ஃப்ரண்ட்லியே ரைட் சைட்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. Okay. இந்த ஓடு திருப்புறதுனால we do not want to disturb the roof. ஏன்னா ரூஃப்ல வந்து சோலார் பேனல்ஸ் போட்டுட்டு அது ஏறதெல்லாம் வந்து பிகாஸ் இது வெறும் அடுக்கியிருக்காங்க. இட் இஸ் ஜஸ்ட் மேனுவலி இன்டர்லாக் பண்ணி அடுக்கியிருக்காங்க. That's how this is done. You can go to the next image. The first image is the cross ventilation plus the old treated wood பார்க்கலாம் doors எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி. So again cashew shell oil ட்ரீட் பண்ணப்பட்டுச்சு. Second image is the veranda, thin space, ரொம்ப ஹைட்டும் தூக்கல. அண்ட் தேர்ட் வந்து இந்த விண்டோ சீட்டிங் கிட்ட இருக்கு, விண்டோ கிட்ட இருக்கிற சீட்டிங் ஸ்பேசஸ் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிஷஸ் நீங்க பார்க்கலாம், கம்ப்ளீட்டட் நிஷஸ். ஸோ புக் ரேக்ஸ் வச்சுக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு. And the clay tile flooring that you can see. Okay. Is that local material there or? Local material. Clay tile அங்க local தான். So மண் தர had a maintenance. So they did not want for it. So the next was clay tile. So இது நம்ம மொட்டை மாடிக்கு போடுற டைல் தான். They were very good. So அது இண்டோருக்கும் பண்ணலாம், மொட்டை மாடிக்கு மட்டும் தான். They're not that rough. So we did have a kind of smooth finish. Next. This is the interior where you have the living space along with the kitchen. So how they have imbibed. Beautiful. ஸோ இங்கே கான்டியூட்ஸ் எல்லாமே வெளியில தான் இருக்கு. வெரி சிம்பிள், பெரிய லைட்டிங்ஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் பெரிய லைட் பொல்யூஷன்லாம் வேண்டாம் தான் இது மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால பெரிய லைட்ஸ்லாம் இல்லை. ஸோ வெரி மினிமலிஸ்டிக் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தே ஹேட். அண்ட் ஸோ எல்லாமே ஓப்பன் கான்டியூட் சிஸ்டம். வி டு நாட் டிஸ்டர்ப் தி வால். அண்ட் மேலே நீங்க பார்க்கலாம் அந்த ஸ்டோன் கிளீட் பார்க்கலாம் அபவ் தி வால். அந்த ரூஃபும் அந்த வாலும் ஜாயின் ஆகிற இடத்துல கண்டினியூஸா யூ ஹேவ் தி ஸ்டோன் கிளீட் ரன்னிங். ஸோ yes, so வெளிச்சமும் வந்து it was enough, so there was not necessity for courtyards. Yeah and waste management. The toilet system. So இது இங்க பண்ணினது வந்து ஈகோ சானிடேஷன் சொல்ற டாய்லெட் சிஸ்டம். they were comfortable with it. இதுல எல்லாருக்கும் அது சாத்தியப்படாது. the reason is ரெண்டு பிட் இருக்கும். அந்த நார்மல் பேசின் தட் we see அது கொஞ்சம் ரிஃபைண்டா இருக்கும். the first pit வந்து will be used. இல்ல ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும். அந்த பேசின்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு ஹோல், one on the front, one on the back. the frontல இருக்கிறது வந்து the urine collection and the பின்னாடி இருக்கிறது வந்து the feces collection. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 year இந்த பிட் யூஸ் பண்ணுவோம் அண்ட் இட் வில் பி க்ளோஸ்ட். இது யூஸ் பண்றச்ச நம்ம யூஸ் பண்ணிட்டு யூ கேன் சி அ பிளாக் பக்கெட் தேர். அதுல வந்து வுட் இது இருக்கும், ஆஷஸ் இருக்கும். ஸோ வுட் டஸ்ட் இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு பிடி எடுத்து போட்டுட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை போட்டுட்டு நம்ம வந்துடணும். யூ ஹேவ் அ ஸ்மால் லிட் மாதிரி. இட் டஸ் நாட் கிவ் எனி ஸ்மெல். இட்ஸ் பீன் 1.5 years we've been using it. நாங்களும் அதுக்கப்புறம் போயிருக்கோம். ஸ்மெல் எதுவும் பெருசா வந்ததில்லை. அண்ட் 1 yearக்கு அப்புறம் இந்த பிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது கொஞ்சம் ஒரு சின்ன கவர் மாதிரி வச்சு பண்ணிட்டு அடுத்த பிட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ the next 2 to 3 months இது கம்ப்ளீட்டா டீகம்போஸ் ஆகி யூ ஜஸ்ட் ஹேவ் த நைட் சாயில். சின்ஸ் யூ ஆர் டூயிங் ஃபார்மிங் they just wanted to use it for the farm. So they were comfortable. இது வாஷிங்க்கு மட்டும் தான் இங்க தண்ணி பயன்படுத்துறாங்க. the center you can see has the faucet. ஸோ அதுக்கு மட்டும் வாஷிங்காக மட்டும் தான் இங்க தண்ணி பயன்படுத்தப்படுது. ஃப்ளஷிங்காக இங்க தண்ணி பயன்படுத்தப்படல. அண்ட் த யூரினல் தட் யூ கேன் சி அதுவும் யூரின் கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு போயிட்டு தட் ஆல்சோ தே ஆர் யூசிங் ஃபார் தி ஃபார்ம். Okay. Yeah. So this is to do with the first building that we did. And now to talk about an example, ஒரு urban contextல இது பண்ண முடியுமா? ஸோ ரூரல் ஏரியாவில் இது பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, மெட்டீரியல்ஸ் கிடைச்சது. சென்னையில் இது பாசிபிளான இது சென்னையில் ஒரு பில்டிங் பண்ணினோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ராம்ட் எர்த் ரெசிடென்ஸ் ஒரு சென்னையில் பண்ணோம். அகெயின் அ வெரி ஸ்மால் பில்டிங், வெரி ஸ்மால் ஹவுஸ் ஃபார் 4 people. The client had அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருந்துச்சு அவருக்கு எப்பொழுதுமே. ஸோ he was working and அவருக்கு நிறைய அவருடைய ஓன் ஃபுட் க்ரோ பண்ணிக்கணுன்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதனால இட் வாஸ் 3000 square feet plot, சாரி
5,000 square feet plot. Yeah, 5,000 square feet plot. And சுத்தி வந்து நிறைய இடங்கள் வச்சு சின்ன வீடு கட்டுற மாதிரி தான் பிளான் பண்ணினோம். And the green space that you can see are all open spaces. And வீடு வந்து சென்டர்ல பொசிஷன் பண்ணப்பட்டிருக்கு. And the house is oriented along the wind direction. ஸோ முன்னாடி இருந்த வீடுகள் எல்லாமே வந்து அப்படிதான் இருந்துச்சு, பழைய வீடுகள். இப்போ பிளாட் லே அவுட்டை மாத்திரம் அப்படின்னு சொல்லி ரோட்ஸ் போடுறோம்னு சொல்லி லே அவுட் மாத்திருந்தாங்க. பட் வி டு நாட் வாண்ட் டு கோ வித் இட். ஸோ அந்த விண்ட் டைரக்ஷனுக்கு ஓரியன்ட் பண்ண மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வி ஜஸ்ட் tilted the house. It has a veranda in the front, ஒரு அகெயின் லிவிங் அண்ட் கிச்சன் டுகெதர், அண்ட் பேக் வெராண்டா. அது வந்து ஒரு சர்வீஸ் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காமன் டாய்லெட் அண்ட் அ பெட்ரூம். ஸோ திஸ் இஸ் ஹவு த பிளானிங் ஒர்க் ஃபார் திஸ். அண்ட் இந்த விண்ட் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு சின்ன ஒரு பாண்ட் மாதிரி. அது ஆக்சுவலி த டெரெயின் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். எல்லா தண்ணியும் மழை பெஞ்ச உடனே ஒரு இடத்துல வந்து கலெக்ட் ஆச்சு. அந்த இடத்துலயே நம்ம ஒரு சின்ன ஒரு பாண்ட் மாதிரி வெட்டலான்னு டிசைட் பண்ணோம். அந்த பாண்ட்ல இருந்த மண்ணும் பயன்படுத்திக்கிட்டோம். அந்த பாண்ட் வந்து வாஸ் நியர் தி ஓப்பனிங். ஸோ ஒரு ஈவினிங் டைம்ல ஸ்பெண்ட் பண்றதுக்காக இருக்கட்டும். இட் ஆல்சோ கூல் தி ஏர். ஸோ காத்து அந்த சைட்ல இருந்து வரச்ச நம்ம ஓப்பனிங் கிட்ட வரச்ச கூலாவும் இருக்கும். ஸோ பை எவாபரேட்டிவ் கூலிங் டெக்னிக். That was also something that we followed here. And most of the spaces were left open. So இப்போ நம்ம புதுசா நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நிறைய பேசுறோம். பட் எவ்ரி பீஸ் ஆஃப் லேண்ட் இஸ் அ ஸ்பாஞ்ச். ஸோ நம்ம வந்து அந்த முழுமையா அந்த என்டையர் லேண்ட்ல விழுற தண்ணியை வந்து ஒரு சின்ன பிட்ல வந்து அதுக்குள்ள போகணும், அங்க ரீசார்ஜ் ஆயிட்டோம்னு நினைக்கிறச்சு அது பாசிபிலிட்டி இல்லை. இட் வில் ஓவர்ஃப்ளோ ஆர் இட் வில் நாட் கெட் ரீசார்ஜ் ப்ராப்பர்லி. ஸோ இட்ஸ் பெட்டர் தட் வி லீவ் மேக்ஸிமம் ஸ்பேசஸ் ஓப்பன். ஸோ ஒரு சின்ன ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மட்டும் பண்ணாம அதுவும் பண்ணணும் கண்டிப்பா. பட் எல்லாத்துலயும் கான்கிரீட் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் ஆஸ்பால்ட் போட்டு மூட வேண்டாம் ரோட்ஸ். The spaces that is meant for walking, meant for cycling, meant for other purposes can be left open. So that is also something that we followed in this place. Next image pola. Yeah. So this is the foundation that was done. இங்க கருங்கல் கடச்சு. இந்த கருங்கல் இந்த பில்டிங்க பயன்படுத்தினது புதுசு கிடையாது. ஸோ பக்கத்துலயே வந்து there was an old compound wall that was getting demolished. பெரிய ஃபார்ம் உடைய காம்பவுண்ட் வால் அதை டெமாலிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. வி ஜஸ்ட் பிக் தி ஸ்டோன்ஸ் ஃப்ரம் தேர். ஸோ எங்களுக்கு இதுல காஸ்ட் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஃப்ரம் அந்த சைட்ல இருந்து அந்த ஃபார்ம்ல இருந்து எங்களுக்கு எடுத்து பண்ணது மட்டும்தான். அண்ட் as you can see below ground we have used just the soil and above ground again soil. ஸோ அங்க இந்த கோர்ஸ் ரபிள் பயன்படுத்தினது வந்து இங்க அது பண்ணல. ரேண்டம் ரபிளே இன்டர்லாக் பண்ணி, அதாவது இந்த அன்சைஸ்ட் கல்லே நம்ம அதை இன்டர்லாக் பண்ணி மட் மாட்டர்லயே பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். இங்க வந்து சவுடு மணல்னு சொல்லுவாங்க, சவுடு மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ வி காட் ஆர் ஹார்ட் சாயில் அட் 3 feet. 3 feet டீப் போனோம். சில இடங்களில் கொஞ்சம் 3.5 போற மாதிரி அமைஞ்சுது. அண்ட் பில்டிங் வந்து வி raised it to 2 feet high. So what you can see is the foundation and இந்த mud pointing பண்ணி விட்டுருக்கோம். So on this the buildings இது மேல தான் அந்த entire building நம்ம கட்டியிருக்கோம். Okay. Next image. ஸோ இங்க பண்ணது வந்து rammed earth. ஸோ rammed earthன்றது என்னன்னா மண் அழுத்தப்பட்ட மண் சுவர்னு சொல்லுவாங்க. யூ ஹாவ் அ ஃபார்ம் ஒர்க், 2 ஃபார்ம் ஒர்க் இருக்கும். அது நடுவில் மண் வந்து கொஞ்சமா ஸ்டெபிலைசேஷனோட ஆட் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணப்படும். We did not have hope for அந்த exposed rammed earth where cement was added. அது வேண்டாம் நினைச்சோம். ஸோ rammed earth பண்ணி பிளாஸ்டர் பண்ணிடலான்னு முடிவு பண்ணோம். ஸோ இட் வாஸ் the soil and அது கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ரெஸ் பண்றோம். இந்த செகண்ட் இமேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா you can see the layers on the wall. That is actually every layer is getting compressed. ஒரு 6 inchக்கு மண் போடுவோம். மண்ணும் வந்து நிறைய தண்ணி தேவைப்படாது. புட்டு பதம் சொல்லுவாங்கல்ல, the way we make புட்டு, அவ்வளவுதான் தண்ணி தேவைப்படும். ஜஸ்ட் டு மாய்ஸ்டன் தி சாயில். அதை பண்ணிட்டு நல்லா கம்ப்ரெஸ் பண்ணப்படும். ஸோ 6 inch சாயில் கொட்டிட்டு அதை 3 inch ஆகுற வரைக்கும் we will compress it using rammer. தமிழ்ல திம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல rammer. It was done manually. So next image. ஸோ நீங்க அந்த ஃபார்ம் ஒர்க் பார்க்கலாம், how it is getting done அப்படின்னு சொல்லி. ஸோ முதல்ல 4 feetக்கு பண்றது வந்து கீழே இருக்கும். அதுக்கப்புறம் வால் எழுப்பும்பொழுது அடுத்த 4 feet ஃபிட் பண்ணிக்கலாம். So it was removable. So that's how it is done. And the second, it's not an image, it's a video. I just want to get it played. Okay, fine. The second image on the right side image.
The door? சாரி, Is that the one with the door? அதுக்கு முன்னாடி ஸ்லைட். Back. Yeah. Got played. So this is how the ramming process works. So முதல்ல சைடுல ramming பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சென்டர்ல ramming பண்ணுவாங்க. So you can see how moist the soil is. இவ்வளவுதான் தண்ணி தேவைப்படும். And இந்த curingகாக நம்ம எப்படி கான்கிரீட்காக ஒரு 30 டேஸ்க்கு தொடர்ந்து it is wet, I mean water is kept on, நம்ம எப்படி அதுல ஊத்திட்டே இருக்குமோ அது மாதிரி எதுவுமே தேவைப்படாது. So the water consumption for these kind of buildings is also very low. Next image போலாம். So you can see the walls getting completed. So walls மட்டும் முடிச்ச ஸ்டேஜ்ல இது பண்ணினது. ஸோ இதுக்கு கொஞ்சம் கியூரிங் டைம் கொடுக்கணும், ஏன்னா கொஞ்சம் லைம் ஆட் பண்ணதுனால கியூரிங் டைம். ஸோ தண்ணி ஊற்ற மாட்டோம், சாக்கு பையில நினைச்சு அதை வந்து அந்த மேல ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கிராக் விடும் இந்த வால்ஸ். அது டெண்டன்சி, ஏன்னா அதுல கொஞ்சம் கிளே கண்டென்ட் இருக்கு இல்லையா. ஸோ தீஸ் வால்ஸ் ஹேவ் கிளே, சாண்ட், சில்ட் மூணுமே இருக்கும். அந்த கிளே கண்டென்ட் வந்து ஷ்ரிங்க் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த சாக்கு பையை நினைச்சு, கோணி பையை நினைச்சு இது மாதிரி போடுறது உண்டு. அதுவும் மேல் போர்ஷன்ல, தட் இஸ் வேர் டைரக்ட் சன்லைட் கம்ஸ் இன். அண்ட் sorry, yeah, I can continue. So the next image that you can see, இங்க யூஸ் பண்ண டோர்ஸ் அண்ட் விண்டோஸும் reclaimed தான். ஸோ எல்லா பழைய வீடுகள்ல இருந்து எடுத்த மரங்கள் தான் இங்க பயன்படுத்தினோம். இங்க மேஜரா யூஸ் பண்ண மரங்கள் வந்து இலுப்பை பயன்படுத்தியிருக்கோம், பலா பயன்படுத்தியிருக்கோம், அண்ட் வேங்கையும் பயன்படுத்திருக்கு, நாட்டு வேங்கை பயன்படுத்திருக்கு. Next போலாம். So to talk about the roof of this building, மெட்ராஸ் டெரஸ் ரூஃப்னு சொல்லுவாங்க, தொலாக்கட்ட கூரைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சின்ன சின்ன சிட்டுக்கல்லுன்னு சொல்லுவாங்க. கல்லு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அது வந்து சுண்ணாம்பு பால் எடுத்து கடுக்காயும் வெல்லமும் சேர்த்து அதை நல்லா ஊற வச்சு அதை புளிக்க வச்சு இது மாதிரி ஓட்டிட்டு வருவாங்க. ஸோ நம்ம ஸ்லாப் போர்ட்ல இல்ல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ ஒன். இப்போ இவங்களுக்கு சிட்டினால மொட்டை மாடி வேணுன்ற ஒரு அவசியம் இருந்துச்சு, டெரஸோடைய நீட் இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம இப்படி பண்ணது. எனக்கு மொட்டை மாடி வேணாம், ஐ ஹேவ் ஐ டோன்ட் ஹேவ் ஏரியா கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றச்ச நம்ம தாராளமா அந்த நாட்டோட பார்த்தோம் இல்லையா, அதுவே பண்ணிக்கலாம். ஸோ திஸ் an example. You get craftsmen for Madras Terrace roofing? கிடைக்கிறாங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏரியாஸ் லைக் திருநெல்வேலி, ஈரோடு அந்த சைட்ல இன்னும் பண்றது உண்டு. கண்டிப்பா நிறைய அவங்க இது மாதிரி கூட்டிட்டு வந்து பண்றச்சு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கு. சென்னையில ஆள் கிடைக்கல. ஸோ இந்த டீம் வந்து we got it from திருநெல்வேலி. And they've been doing it for generations. Third generation தான் பண்ணிட்டு இருக்காங்க. Because generally when we talk about all these traditional construction stuffs, major problem is craftsmen. Unidentified or நமக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி ட்ரூ. அந்த சைட் ஸ்டடிலேயே அது மேக்ஸிமம் அந்த ஊரை சுத்தி பாக்குறது, அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசுறதுதான் ஒரு முதல் விஷயமா பண்றது. ஏன்னா அப்பவே நமக்கு புரிஞ்சிருது. நாங்க அவங்களே முன் வருவாங்க, நாங்க இது பண்ணிருக்கோம், நாங்க கஞ்சி ஊத்தி பிடிக்க வைப்போம், நிறைய இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே அந்த புரிதலோட அவங்களுக்கு இன்னும் இருக்கு. ஏன்னா ஒரு 20-25 வருஷம் முன்னாடி கூட இந்த பிராக்டிஸ் எல்லாம் இருந்திருக்கு, இன்னும் பண்ணி இருந்திருக்காங்க. கான்கிரீட்டோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கூட we've been building such construction. ஸோ அதனால அந்த ஆர்டிசன்ஸ் முழுமையா நம்ம என்ன சொல்றது கான்கிரீட்க்கு மாறினாலும் ஓரளவுக்கு அந்த ஊர்ல அந்த ப்ரிடாமினண்டா இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்டிசன்ஸ் நம்ம கண்டிப்பா பாத்துடலாம். ஸோ அங்கே இவங்க இருந்தாங்க, என்ன சொல்றது, ஒரு 80% கண்டிப்பா மாறிட்டாங்க, 20% இருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிட்டு வந்து பண்றதுதான். இட் நீட்ஸ் லாட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், ஊருக்கு போய் அது மாதிரி தான். Next is the video. I just wanted to get it played. Video. Yeah, it's a video. இங்க பார்க்கலாம், அவரு வெறும் அந்த கல்லை வெட் பண்ண மாட்டாங்க,
அந்த சுண்ணாம்புல இருக்கிற தண்ணியை மட்டும் தான் அது எடுத்துக்கிட்டு அந்த கல்லு ஒட்டப்படும். ஸோ இது கல் ஒட்டுதல்னு சொல்லுவாங்க. வெறும் சுண்ணாம்பு பால் எடுத்து கடுக்கா வெள்ளம் சேர்த்து ஆத்து மணல் இல்லைன்னா ஓட மணல் எந்த மணலா இருக்கணும். ஆனா கண்டிப்பா இதுக்கு மணல் பயன்பாடு இருக்கு இந்த ரூஃபிங் டெக்னிக். Video done? Yes. Yeah. So you can see a pipe. So இப்போ ரூஃப்ல நம்ம சீலிங்க்கு போடுற எலக்ட்ரிக்கல் லைன்ஸா இருக்கட்டும், அதோடய வச்சிடுறோம். ஸோ ஃபேன்ஸ், லைட்ஸ், சீலிங்ல இருந்து வர்றது வந்து கேன் பி இம்பைப்ட். ஸோ இதுக்கு வந்து வெளியே கான்டியூட்ஸ் வந்து ரூஃபிங்ல பண்ணல, பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் த ரூஃப். வால்ஸ்ல வந்து எக்ஸ்போஸ்ட் கான்டியூட்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் ஆல் அ பார்ட் ஆஃப் இட். You can go to the next. So this is very important to talk about craftsmanship and சொன்ன மாதிரியே தான் ஒரு 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 1000 சதுரடி ஒரு 750 சதுரடியில ஒரு வீடு பண்ணினோம்னா அது ஒரு கான்கிரீட் ரூஃப் போடுறாங்கன்னா வீல் மேக்ஸிமம் ரெக்வயர் 3 to 4 people அண்ட் த ரெஸ்ட் வுட் பி அந்த மிஷினரி அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றதுக்கு மிக்சிங் மிஷின்ஸ் இதுதான் வரும். ஆனா ஃபார் திஸ் பர்டிகுலர் பில்டிங் ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்ல தான் அந்த ரூஃப் இருந்துச்சு, மீதி நாட்டோட பண்ணோம். அந்த 750 ஸ்கொயர் ஃபீட்க்கு we involved almost 29 artisans just for the roof. 29 பேர் வந்து, so that's how it is labor intensive. So இது வந்து அந்த கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸாவும் நாங்க இது பார்த்தோம். how the local economy is getting supportedவும் இது பார்க்குறோம். இது வெராண்டா ஸ்பேஸ்க்கு மட்டும் நாட்டோட போட்டோம். So that is the right side image that you can see. The left side image is the set of artisans who worked for us. Yeah, we go to the next slide. Yeah. So the left side is a small clip but can show lime plaster எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி. Yeah. Done? Yeah. Yeah. So உள்ள வந்து we did mud plastering as well as lime plastering. So இது rammed வந்து unstabilized earth பண்ணினதுனால so we had to go for plastering. எங்கெல்லாம் விண்டோஸ்க்கு ஆப்போசிட் வால்ஸ் வந்து லைம் பிளாஸ்டர் பண்ணோம் ஃபார் ரிஃப்ளெக்டிவிட்டி அண்ட் மற்ற வால்ஸ் எல்லாமே மட் பிளாஸ்டரிங் பண்ணிட்டோம். ஸோ லைம் அகெயின் கடுக்கா. ஸோ கடுக்கா அண்ட் ஜாகரியோட ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். கடுக்கா இஸ் ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் ஸோ அண்ட் பைண்டிங். ஸோ இது பெட்டரா லைம் பார்ட்டிகல்ஸோட பைண்ட் பண்ணும். அண்ட் ஜாகரியோட ப்ராப்பர்ட்டி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே எப்படி நம்ம லைம் வந்து ஸோ நம்ம எப்படி காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்து அது கல்லா மாற ஆரம்பிக்குதோ, ஜாகரி நல்லா புளிக்க வச்ச ஜாகரி போடும்பொழுது நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது உள்ள இருக்கிற லைம், இப்போ வெளியே இருக்கிற லைம் இந்த லாஸ்ட் கோட் வந்து என்ன பண்ணும், காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுக்கும். ஆனா த இன்னம் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிளாஸ்டர் வந்து கெட்ஸ் தி கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தி அந்த ஜாகரி. ஸோ அதனால தான் அந்த புளிச்ச ஜாகரி பயன்படுத்துறோம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் தி இன்னர் பார்ட் தி இன்னமோஸ்ட் பார்ட் கெட்ஸ் ஹார்டன். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் பொராசிட்டி அதிகமாகிறச்ச காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை சேர்த்து அதை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார் லைம் வந்து குவிக்கா செட் ஆகக்கூடாது, அதுக்காகவும் இந்த கடுக்காய் பயன்படுத்துறோம். ஃபார் ஸ்லோ செட்டிங் ஆல்சோ. ஸோ ஸ்லோவா செட் ஆகுற பொழுது we can avoid shrinkage, cracks எல்லாமே வராம அதுவும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. You can go for the next slide. Yes. So this is for the flooring. So we did oxide flooring here and கொஞ்சம் city அப்படின்றதுனால we were not okay with mud or clay tiles. So oxide with lime we did. So this is after the polish that you can see. We went for yellow and with black border, and for the bedroom we went for red and black border. And the thinner madri irukra spaces, and even for the kitchen slab also we did not go for anything granite adu madri. We also went for something idu oxide polish panni vittom.
that is easily cleanable also. So இந்த ஃப்ளோர் வந்து இட் ஏஜஸ் வித் யூ. ஸோ இது வந்து ரொம்ப அப்படியே பளபளன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இனிஷியலா. இட் இஸ் அ மேட் ஃபினிஷ். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யூசிங் இட் ரெகுலர்லி it is very good. So why to go for such floorings and not marble lime அப்படின்னா marble granite na marble granite has very high conductivity of chillness. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வந்து நிக்கிறச்சே குதிகால் வலி நிறைய பார்த்துட்டே வரும் for women especially who working in kitchen continuously நிக்கிறதுனால. So to avoid all these things, it's better to go for flooring that cannot conduct நிறைய chillness. So this is how it was done. And இதுவும் ரொம்ப லேபர் இன்டென்சிவ். ஸோ ஒரு ரூம்னா ஒரு 10க்கு 10 அடி ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா அது ஒரு நாள்ல போட்டுருவாங்க. திஸ் took around 18 days. இந்த ஒரு 750 square feet பண்ணி முடிக்கிறது. Next slide. Yeah, next slide. So this is the completed image. So after the lime plaster, வெளியில lime plaster பண்ணியிருக்கோம். rough plaster, inner most வந்து கொஞ்சம் smooth plaster பண்ணியிருக்கோம். ஏன்னா வெளியில வந்து white wash பண்ணப்பட்டிருக்கு again. Because that's kind of maintenance that we have. எப்படி நம்ம கான்கிரீட் பில்டிங்ஸ்க்கு பெயிண்ட் பண்றோமோ அதே மாதிரி லைம் பில்டிங்ஸ்க்கு லைம் வாஷ் பண்ணலாம். why no to paints அப்படின்னா because of VOC is very harmful. ஒரு இன்டீரியர்ல அது பண்றச்ச கொஞ்சம் கொஞ்சமா it starts giving the formaldehyde, benzaldehyde நிறைய காம்பனன்ட்ஸ் நம்ம காத்துக்கு கொடுத்துட்டே இருக்கு. ஸோ சிட்டிஸ் லைக் சென்னை, பெங்களூர்லாம் பார்த்தோம்னா அந்த இண்டோர் ஏர் குவாலிட்டி வந்து ரொம்பவே பேடா இருக்கு கம்பேர்ட் டு தி எக்ஸ்டீரியர் அந்த அளவுக்கு, பிகாஸ் ஆஃப் யூசேஜ் ஆஃப் ஆல் தீஸ் VOC காம்பனன்ட்ஸ். ஸோ அதனாலே கண்டிப்பா அது வேண்டாம்னு நினைச்சோம். ஸோ எக்ஸ்டீரியர் ஹேஸ் சம் மெயின்டெனன்ஸ். எப்படி ஒரு 3-4 வருஷம்க்கு அப்புறம் ஒரு பெயிண்ட் பண்றோமோ அதே மாதிரி சுண்ணாம்பு தண்ணியில கரைச்சு just a wash. The family members they themselves do it. அந்த காலத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. the entire family ஒரு பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. That's how they do. Nothing complicated, just a wash that we do. In the front veranda has the knot wood. So to talk about the grey water and black water system in the building, since it's a city and அவ்வளோ அந்த புரிதல் நமக்கு ட்ரை டாய்லெட்ஸ் வரைக்கும் வரல. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணினோம். 2 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. ஒன்று வந்து கிரே வாட்டர், ஒன்று பிளாக் வாட்டர். கிரே வாட்டர்ன்றது வந்து நம்ம குளிக்கிற தண்ணி, பாத்ரூம் அண்ட் கிச்சன் வாட்டர், வாஷ் பேசன்லேருந்து வருது. அண்ட் த பிளாக் வாட்டர் இஸ் த டாய்லெட் வாட்டர் தட் வி ஃப்ளஷ். ஸோ இப்போ கிரே வாட்டருக்கு எப்படி பண்ணியிருக்கோம்னா முதல்ல ஒரு கிரீஸ் ஃபில்டர் இருக்கும். கிரீஸ் ஃபில்டர் வந்து எண்ணெய் பசை எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இட் வில் பி லெட் டு அ செட் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இது வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து பம்மல்ல வந்து இந்திரகுமார் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் பீன் டூயிங் இட் ஃபார் இயர்ஸ் டுகெதர். அவர் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டர் வந்து இந்த கல் வாழைக்கு எடுத்துட்டு போய் விடப்படும். இந்த கல் வாழையில இருந்து இட் பி கொஞ்ச நேரம் அது தேங்கி நிற்கும் ஒரு 45 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கால்வாய், ஒரு கெனால் மாதிரி எடுத்து இட் வில் பி லெட் டு சோக் பிட். ஸோ இது வந்து கிரவுண்ட் வாட்டரை பொல்யூட் பண்ணாம கிரே வாட்டர் எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த சிஸ்டம்க்கு நம்ம ஹார்பிக் கெமிக்கல்ஸ், டோமிக்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் த சோப் ஆர் த ஷாம்பு தட் வி யூஸ் கேன் பி அவாய்டட். ஏன்னா இதுல இருக்கிற அந்த பாக்டீரியல் கண்டென்ட், தி அனரோபிக் ரியாக்ஷன் தான் இதுக்கு இது ஹெல்ப் பண்றது. ஸோ நம்ம இது மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணோம்னா there will not be growth of such bacteria. Yeah, you can continue. I think yes. Yeah, okay. So the next is for the black water. இது வந்து லீச் பிட் சிஸ்டம் சொல்லுவாங்க, ட்வின் லீச் பிட் சிஸ்டம். ஸோ 2 லீச் பிட் இருக்கும். லீச் பிட்ன்றது என்னன்னா பிரிக்ல கட்டப்பட்டிருக்க 2 பிட். இட் வில் ஹேவ் ஜாலி வால்ஸ் ஆர் கேப்ஸ், ஓப்பனிங்ஸ் மாதிரி சைட்ல மண்ணு தான் இருக்கும், கீழேயும் மண்ணு தான் இருக்கும். இந்த வால்யூம் ஆஃப் த பிட் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம்னா டூ எப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் பிட் யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நெக்ஸ்ட் பிட் யூஸ் பண்ணுவோம். இந்த 5 இயர்ஸ்ல பார்த்தோம்னா இது 1/4 ஆஃப் தி பிட் தான் ஃபில் ஆகுற மாதிரி இந்த வால்யூம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் யூ க்ளோஸ் திஸ் பிட், யூ க்ளோஸ் த வால்வ் ஆக்சுவலி. அந்த நெக்ஸ்ட் பிட்டுக்கு வந்து எல்லா வேஸ்ட்டும் போகும், எல்லா வேஸ்ட்டும் டிரெக்ட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் ஒரு 8 to 9 monthsல பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மண்ணாலையும் சுற்றி மண் இருக்கிறதுனால இந்த என்டையர் வேஸ்ட் வில் பி டீகம்போஸ்ட். அண்ட் வாட் யூ கேன் சி இஸ் ஜஸ்ட் நைட் சாயில். ஸோ ஒரு 8 to 9 inches வரைக்கும் அந்த சாயில் நீங்க பார்க்கலாம். அது கையால் அள்ளலாம். இட் இஸ் வெரி சேஃப். இட் இஸ் நாட் சம்திங் வெரி நியூ. நீங்க பழைய கிராமங்கள்ல பார்க்குற சிஸ்டம்ஸ்ல இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ். நம்ம இது புதுசா லீச் பிட் சொல்றோம், அவங்க இதை காலமா பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ
ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இது கண்டிப்பா நேச்சுரல் ஆக்விஃபர் கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ ஒரு வெல் கிணறு, ஒரு போர் கிட்ட இருக்கக்கூடாது. அது தவிர்த்து இட் கேன் பி டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஸோ இட் இஸ் நாட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட்டிங் ஆல்சோ. பிகாஸ் முதல் விஷயம், அந்த மண்ணு கீழே இருக்க மண்ணு வந்து வில் பி வெரி திக். கீழே வந்து கான்கிரீட் பண்ணாம நல்லா திக்கா மண்ணு கொட்டியிருப்போம். ஸோ இட் ஹேவ் வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். அது மட்டும் இல்லாம இட் இஸ் ஈஸிலி டீகம்போசபிள் அப்படின்றதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு பொல்யூட் தி அண்டர் கிரவுண்ட் வாட்டர். Next. Yeah. So this is with the end of that project, and a few images to show that what we've done. So இது G மட்டும் தான் possible first floor possible இல்லையா அப்படின்னா இல்ல possible தான். This is compressed stabilized earth block. We've tried wall roofing for this building. And the yeah, that is. Next image. Change. So இங்கே ஒரு lime oxide plasters for walls. So paintக்கு பதிலா இதுவும் நம்ம பயன்படுத்தலாம். So you want different colors, different shades, you can mix and match colors. It will give you beautiful colors. பண்ணலாம். Next image. Yeah, change. It changed. It changed. Okay. Yeah. Yeah. So சின்ன ஒரு courtyard மாதிரி இருந்துச்சு. So they wanted a plantation and they went for plantations. You can see. So it was a light well. It was not a complete courtyard. It was a light well. Where stack effect காக மட்டும் gaps கொடுக்கப்பட்டிருந்துச்சு. வாட்டர் வெளியில போறதுக்கு. It was a light well. Next image. Yeah, changed. So this is the first floor where you can see the light well from the terrace. And Next. yeah. So we've come to the end of this PPT. So the cost factor, which is very important. ஏன்னா இதை பத்தின புரிதல் இருந்தாலும் cost plays a major role. So what is the difference அப்படின்னு பார்க்குறச்ச, ஒரு கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல we spend 70% of the entire cost for materials. The rest 30% is only for the artisans. Whereas for sustainable construction or construction of vernacular architecture type வந்து 30% தான் மெட்டீரியல்ஸ். ஏன்னா லோக்கலைஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான் ஈஸியாக கிடைச்சிரும், ரீக்ளைம்ட் யூஸ் பண்ணுவோம், பழைய டெமாலிஷன் சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்துடும். But the rest is for the artisans. So that's how the local economy is supported. And to talk on the comparison, கண்டிப்பா eco-friendly construction வந்து அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு compared to concrete சில இடங்கள்ல. The main reason is it is not on a mass production scale. இப்போ limestone இருந்து to state an example, limestone இருந்து எடுத்து அவ்வளோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்த்தோம். அவ்வளோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணி ஒரு 50 kg பேக் சிமெண்ட் வந்து காஸ்டியூ வந்து 410 rupees in today's rate. Whereas அந்த லைம் ஸ்டோனை எடுத்து வெறும் நம்ம சூடு பண்ணி கொடுக்கறது வந்து இட் இஸ் காஸ்ட்லியா. இட்ஸ் அரௌண்ட் 800 rupees for 50 kg பேக். The reason is அங்கே மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கேல், நிறைய சப்சிடி from the government and many other reasons. Whereas for lime அவங்க கையில தான் உடைக்கணும், டிராக்டர்லயோ மாட்டு வண்டியில தான் எடுத்துட்டு வரணும், உங்க கையில தான் ஒரு கில் வச்சு சூடு பண்ணுவாங்க. ஸோ we give it to the artisans. So that's the difference to talk about it. So cost-ன்றச்ச வெறும் just not paper money. We should also think about the environment, the cost of the environment in which the resources are getting exploited. So that's one important factor to get it considered. Okay. Yeah. So this is what we do, and this is the process of how we take it. It's very beautifully narrated, Kritika. I should really congratulate you for இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துன்னு இருக்கிறதுக்காகவே முதல்ல நான் என்னோட வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் அந்த கன்சர்ன், லைக் நம்ம என்ன பண்றோம், யூ ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் ஆன் நீங்க என்ன மரம் யூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஈவன் லைக் அந்த லோக்கல் டெக்னிக் நேம்ஸ் எல்லாமே வந்து மெஜாரிட்டிலி நிறைய பேருக்கு புதுசா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒண்ணு நம்ம பாடத்திட்டத்திலேயே கிடையாது. அண்ட் இதெல்லாம் சொல்லி தர்றதுக்கும் நமக்கு வந்து நிறைய பேர் இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர்னு நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருந்தா கூட அதுலயும் நம்ம வந்து நிறைய வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் என்ன பண்றாங்க, இல்ல வெளி ஊர்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். அங்கேயுமே வந்து நம்ம லோக்கலா நம்ம ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ ஆர்டிசன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறதே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு செரிஷ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்களை பத்தின ஒரு டாக்குமெண்டேஷனும் அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே வந்து
ஒரு ஜெனரல் பப்ளிக்கோ இல்ல அட்லீஸ்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டவோ வந்து வந்திருக்காது. உங்களோட 5 வருஷ படிப்புல நீங்க இவங்கள பத்தியெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அன்லெஸ் யூ கெட் இன்டு தி ஃபீல்ட், நான் இதான் பண்ண போறேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இவங்கள பத்தின எந்த புரிதலுமே இருந்திருக்கிறதுக்கான சாத்தியங்கள் கிடையவே கிடையாது. So, உண்மை நம்ம அதை பண்ணணும்னு ஆசைப்படும் போது தேடும் போதுதான் நமக்கு நிறைய பேர் இந்த மாதிரி கிடைச்சிருப்பாங்க. உண்மை. அண்ட் லைவ்ல உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ Yeah. அட்லீஸ்ட் ஃபியூ வில் ட்ரை டு ஆன்சர். சாந்தினி கேட்டிருக்காங்க, what are the problems you face to introduce new idea for the building construction, especially as a woman? இம்பார்ட்டன்டான கேள்வின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிரும் வித் கிளையண்ட் அண்ட் ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நம்ம பண்ற சைட் ஸ்டடி எல்லாமே வி கீப் கன்வேயிங் இட் டு தெம். ஸோ ஆஸ் எ விமன் அது மாதிரி எனக்கு ஒன்று இல்லை, பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் த பீப்புள் ஹூம் ஐ ஹவ் மெட் ஹேவன்ட் சீன் மீ இன் சச் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ காது கொடுத்து நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க, நிறைய இடங்கள்ல சொல்றதை புரிஞ்சிருந்திருக்காங்க. So that's how this travel has been successful actually. So I haven't had இது. ஆனா கண்டிப்பா நம்ம இப்போ எனக்கே ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா, இட்ஸ் நாட் தட் ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது இல்லை. we learn it from artisans. we have to accept it to that point and say எனக்கு தெரியல, நம்ம கேட்டு சொல்லலாம், அந்த ஆர்டிசன்ஸ் கிட்ட கேட்கலாம், எனக்குமே இந்த டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டு டேக் லைன், ஐ ஹவ் ஸ்டடிட், நம்ம பழைய டெக்ஸ்ட் புக்ஸ்ல படிச்சிருக்கோம். கண்டிப்பா புக்ஸ்னாலே அது 16th century பழைய புக்ஸை தான் பார்த்து படிக்கிறது அந்த வேலைப்பாடுகளை பத்தி. இன் ராஜஸ்தான் they use 1 year 2 year old line and that seems to be very strong. whereas நம்ம வந்து 14 நாளுக்கு அப்புறம் வச்சிருக்க லைமை யூஸே பண்ண மாட்டோம். this is very contradictory. ஸோ அங்கிருந்து வந்து ஒரு லைம், ஒரு அங்க நான் மீட் பண்ண ஒரு லைம் ஆர்டிசன் வந்து இப்படி சொன்னச்ச எனக்கு இது ரெண்டுமே ஒரு கன்ஃபியூசிங் ஃபேக்டரா இருந்துச்சு. later we understood the quality of lime differs. அங்க அது ஊற வைக்கிறச்சதான் certain aggregates get activated like silica in the lime, whereas நமக்கு வந்து அப்படி கிடையாது, ஈஸியாவே தாளிச்சிரும். So the difference between hydraulic and non-hydraulic lime and hydrate and non-hydrate, such things வந்து நம்ம வந்து கத்துக்கணும். and we should also be open, transparent to tell them that எனக்கு இவ்வளவுதான் தெரியும், we will make sure it can become all right in all ways அப்படின்னு சொல்லுவாங்க. True. Okay. And இன்னொன்னு நம்ம வந்து நிறைய கான்டெக்ட் பேசுறோம். 5 வருஷமும் நிறைய சொல்லி இருக்கிற வார்த்தை அதுவா தான் இருக்கும்னு தெரியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்படிதான் இந்த லைம் விஷயம் எடுத்துக்க முடியுது. அண்ட் யூ ஹாவ் அ கொஸ்டின் ஃப்ரம் சௌமியா பாலாஜி. ஐ திங்க் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணீங்கல்ல, ஸோ திருத்தணி வீட்ல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர் த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் போத் பிரிக்ஸ் தி சேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க வால்க்கு யூஸ் பண்ண அந்த பிரிக்ஸோடல இருந்து இல்ல, இட் இஸ் நாட் தி சேம். கண்டிப்பா சுட்ட கல்லுக்கு வந்து அதிகம், சுடாத கல்லுக்கு வந்து கம்மி. ஸோ தட் இஸ் வை 1.5 கல் சுவர் போயிருக்கோம். ஸோ 2 பிரிக் வந்து அடாபி இருக்கும், ஒரு பிரிக் தான் செங்கல் இருக்கும். அண்ட் இட் இஸ் இன்டர்வீவ்ட் ஸோ தட் த லோட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் த லோட் செட்டில்மெண்ட் ஆஃப் த பில்டிங் இஸ் ஈக்குவல். ஸோ தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தட் வி டுக் இன்டு கன்சிடரேஷன் in my design. Okay. So you have a question from Tamim Ansari. Second order எக்ஸாம்பிள் இருந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். how strong is the roofing technique using kadukai sand etc, can this ceiling technique can be used for multi-floor buildings? ஸோ மெட்ராஸ் டெரஸ் ரூஃப் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு இடத்துலயும் மாறி இருக்கு. பெங்கால் டெரஸ் ரூஃப்னு சொல்லுவாங்க, பாம்பே டெரஸ் ரூஃப்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் அது வேறுபட்டு இருந்திருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் தி டைம் டெஸ்டட் டெக்னிக்னு சொல்லலாம். நம்ம பார்க்குற ரிப்பன் பில்டிங்கா இருக்கட்டும், தி ஓல்ட் பில்டிங்ஸ் இன் சென்னை, the old or they're all these kind of the roofing technique தான் பயன்படுத்தியிருக்காங்க. and how strong are they அப்படின்னா, as I said, lime becomes stronger இல்லையா? ஸோ நீங்க அதை பார்த்தீங்கன்னா you can see the image, equal amount of brick க்கு equal amount of lime இருக்கும் அந்த இடத்துல. so it becomes a stone as such. ஸோ இப்போ அந்த PWD பில்டிங் உடைய ரெனோவேஷன் போயிட்டு இருந்துச்சு from Intact. அவங்க கூட when we went and saw, we could see it was a G+2 structure. The G+2 ஸ்ட்ரக்சருக்கு மேல ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்திருக்காங்க. அந்த பிரிண்டிங் பிரஸ் ஹேட் அவ்வளோ வைப்ரேஷன். அதை தூக்குறச்சே எங்களுக்கு ஒரு கிரேன் வந்துச்சு. அந்த பிரிண்டிங் பிரஸ் தூக்கி கீழே வைக்கும் பொழுது அந்த ரெனோவேஷன் ப்ராஜெக்ட். இமேஜின் தட் பிரிண்டிங் பிரஸ் இஸ் ஆன் தட் ரூஃப். ஸோ தட் that kind of quality, அந்த லைம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இவ்வளோ என்ன சொல்றது,
டைம் டெஸ்ட் தான் இருக்கு அப்படின்னு மட்டும் இல்லாம we should check in for the quality of lime, we should check in for the quality of wood that has been used. அந்த கடுக்கா வெள்ளம் எல்லாமே கரெக்டா பதத்துல இருக்கான்னு கண்டிப்பா அது எல்லாமே சரியா அமைஞ்சதுன்னா they are very strong. Okay. So we have a question from Aravindan. Where did you get the wooden columns which are in the front? It is from a nearby demolished building. ஒரு பழைய வீடு அடிச்சாங்க. ஸோ அது அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சிட்டோம். சின்ன வீல் கூட இருக்கும், பட் we do not mind that was because of the compression. ஸோ சித்தூர்ல இருந்து திருத்தணியில அங்கேருந்து ஒரு 40 kilometers we got it. Okay. So the first project ஓட context நினைக்கிறேன். Babu Rahul has asked, what about termite if we use soil? ஸோ termites வந்து எதுக்கு வரும்னா wood சாப்பிட்றதுக்கு தான். ஸோ we made sure the wood is hardwood and solidwood. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக. That's why we preferred அந்த ஊர் மரங்கள் டு ஹாவ் த டெர்மைட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது இம்பார்ட்டன்ட். நாங்கள் டெமாலிஷன் சைட்ஸ்ல பார்த்துருக்கோம், ஒரு மரம் சுவர்க்குள்ள போயிருக்கோம், ஒரு மண் சுவர்க்குள்ள போயிருக்கோம், பட் ஸ்டில் அந்த மரத்துக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. ஸோ ஈவன் வித்வுட் தீஸ் கீ ஸ்டோன்ஸ் அண்ட் வித்வுட் தீஸ் இது. ஸோ அந்த அளவுக்கு மரம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமா there will not be any problem. Okay. And there's a question from Vivek Raja about dry toilet, but we have discussed it earlier, so adanal I'm skipping that question. I'm just taking for a few more. 1 minute. Okay, we've got a question from Vishnu. How do you go for foundation? Like how many feet we can go by checking soil quality? Okay. So as I said, hard soil தான் foundation நிறுத்தணும். That is very mandatory. So foundation என்னன்னா the entire load of the building has to get transferred to the soil. அந்த soil stable இருக்கணும். It should not be prone to any other weather conditions. So அதனால இந்த hard soil பார்க்குறோம். ஸோ பழைய பில்டிங்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த ஊருக்குன்னு ஒரு சாயில் இருக்கும், அது மணலா கூட இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அலாங் தி காவேரி பேசின் நீங்க எங்க தோண்டினாலும் மணல் தான் வரும். யூ கேனாட் சி கிளே ஆர் சில்ட் ஆர் சாண்ட் ஆர் முரம்பு எதுவுமே கிடைக்காது. அந்த வீடுகள் பாத்தீங்கன்னா அந்த சாண்ட்ல தான் நிறுத்தப்பட்டிருக்கும். தட் இஸ் பிகாஸ் அதுதான் அங்க இருக்கிற ஹார்ட் சாயில். ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சாயில் அண்ட் தென் ஒர்க் ஆன் த டெக்னிக். We have a question from Vishnu Prasad. What will be the minimum wall thickness we can go for rammed earth construction? 9 inch போலாம், தாராளமா போலாம். when you are adding lime to it, when it is purely unstabilized, just the wall வெறும் mud வச்சு நான் compress பண்ணிட்டு lime plaster பண்றேன் or mud plaster பண்றேன்னா 1 feet 3 inches would go. 15 inches would be the minimum. And again it depends upon நீங்க roof weight. இப்போ to talk about the weight of the roofs, pantile roofs, sorry, Madras style roof is very heavy. The next would be pantile roof, and the next would be on the manjampul, the natural grass and things like that. So taking the consideration of the weight of the roof, the low idu pannalam. Ana ஒரு 10 அடி சுவர் example to take, ஒரு 10 அடிக்கு 10 அடி height சுவர் will weigh you around 7 ton in rammed earth. If it's a 1 feet thick wall. இது ஒரு brick wall பண்றோம் அப்படின்னா it will be only 2.5 ton. So that's the difference of how heavy these walls are. Okay, so we have completed the questions from the live session and we have got very good response from people saying it's very interesting, informative, and I think few of our friends are there, so they've tagged you also, I guess. So 1 minute. To sum up, you want to share something for this budding architects, because எனக்குலாமே ஞாபகம் இருக்கு, நான் படிக்கிறச்ச வந்து I wanted to really pursue vernacular architecture, but அதுல வந்து எனக்கு இருக்கிற டவுட் என்னவா இருந்துச்சுன்னா, is this world is really accepting this kind of an architecture? அது வந்து ஒரு பெரிய கேள்வியாவே எனக்குள்ள இருந்தது. அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? As in I mean, I can see lots of people encouraging, supporting, and so when they come to know about these techniques. So the compressed stabilized earth block, the building that you saw, he came with us to construct a concrete building with thermal mass and things like that. So when we tried to tell him, no, it was kind of a process. So இது commercialized illa, commercialized பண்ணவும் முடியாது.
it works as a process of exploration. You understand the client, you make them understand, and that's how it works. And as you said, இது முடிச்ச உடனே ஆரம்பிச்சது, it was better for us because working in a different company or working in a different firm, probably we would have had that kind of, அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் எடுத்திருப்போம். இவ்வளோ இது தேவைப்பட்டிருக்காது. அண்ட் we had lots of unlearning. ஆர்கிடெக்சர்ல படிச்சதை நிறைய அன்லேர்ன் பண்ணோம். ஸோ தட் வாஸ் அ மேஜர் சேலஞ்ச் ஃபார் அஸ். கண்மூடித்தனமா சிலது படிச்சிருப்போம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுவோம். எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷன்லாம் வந்து ஸ்டெப் ஃபவுண்டேஷன்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் இன்டர்லாக்கிங் அண்ட் டிஃப்ரெண்ட் லோட் பேரிங் சிஸ்டம்ஸ். அதை விட்டுட்டு புதுசா ஒரு பார்வையில பார்க்க ஆரம்பிச்சதுன்னா இது மாதிரி போயிட்டு இருக்கு. ப்ராசஸ் ஓரியன்டட் லேர்னிங்னு சொல்லிக்கலாமா? கண்டிப்பா. Yes, okay. So I think we made proper justice to this World Environmental Day. And இந்த விஷயம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு டேல உங்களோட பேசினது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா ஒரு ஃபீலிங் இருக்கு. பிகாஸ் எங்க ஜெனரேஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களோட சாய்ஸா கையில எடுக்கும்போது இன்னும் ப்ராமிசிங்கான ஒரு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணுது. ஏன்னா கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அரவுண்ட் தெம். இஃப் யாராவது நீங்க டிசைன் பண்ண வீட்டுக்கு போனவங்க, இல்ல அதை பார்த்தவங்க, இல்ல இன்னைக்கு பார்த்தவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு திஸ் வில் பி ரியலி ரியலி பாசிட்டிவ். நான் வந்து உங்களோட எல்லா முயற்சிகளும் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Thali is always very supportive to these kind of activities and my best wishes to you. Thank you. நன்றி மேம். Thank you. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க மார்னிங் அனுப்பிச்சது ஷேர் போயிட்டு இருக்கு. மார்னிங் அனுப்பினேன்.